ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோபிः பிரகாசாபிராவித்யம் நிஹதம் தமஹ வந்துணதடியேன் மனம் புகுந்தாய் புகுந்ததற்பின் வணங்கும் என் சிந்தனைக்கினியாய் திருவே என் ஆருயிரே அந்தளிர் அணியார் அசோகின் இளந்தளிர்கள் கலந்து அவை எங்கும் செந்தழல் புரையும் திருவாலியம்மானே. 108 திவ்யதேசங்கள்ல சோழ நாட்டு திருப்பதிகள்ல திருநாங்கூர் திவ்யதேசங்கள் முடித்துவிட்டு அதற்கு அடுத்தபடியாக திருமங்கையாழ்வாருடைய அவதார ஸ்தலத்துக்கு அருகிலே இருக்கக்கூடியதான திருவாலி திருநகரி என்கிற திவ்யதேசத்தை அனுபவிக்கவிருக்கிறோம். திரு ஆலி திருநகரி என்று 2 க்ஷேத்திரங்கள், 2 ஊர், ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு திவ்யதேசமாக அனுபவிப்பது சம்பிரதாயம். ஸ்தல புராணம்னு பார்த்தா திரு ஆலிக்கும் உண்டு, திருநகரிக்கும் உண்டு. திரு ஆலி எம்பெருமான் ஆழ்வாருக்கு முன்னதாகவே பல பேருக்கு பிரத்யட்சமாக சேவை சாதித்து எப்போதோ 4 யுகங்களாக எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான். திருநகரி எம்பெருமான் திருமங்கையாழ்வாருக்காகவே வந்து தோன்றி சேவை சாதித்த எம்பெருமான். ஆழ்வார் மங்களாசாசனம் செய்கிற பொழுது திருவாலி அம்மானே அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணினாலும் இந்த திருவாலியிலே பிறந்த நாச்சியாரைத்தான் திருநகரியிலே தோன்றிய எம்பெருமான் திருமணம் செய்து கொண்டு இருவரும் மணவாளனும் மணவாட்டியுமாக திருமணங்கொள்ளையிலே ஆழ்வாருக்கு சேவை சாதித்து திருமந்திரோபதேசம் பண்ணி ஆழ்வாரை உய்ய கொண்டதினாலே 2 ஊரும் சேர்த்து ஒரே திவ்யதேசமாக அனுபவிப்பது என்பது நம்முடைய சம்பிரதாயம். அப்படி ஆச்சரியமான திவ்யதேசம் திரு ஆலி. திரு பிளஸ் ஆலி, அது தமிழ்ல புணர்ச்சியில் வருகிற போது திருவாலி அப்படின்னு வருது. இந்த திருவாலியை தலைநகரமாக கொண்ட ஒரு சின்ன நாடு, ஒரு குறுநிலம், அதை திருமங்கையாழ்வார் ஆண்டு கொண்டு ராஜ்யம் பண்ணி கொண்டு வந்தார். ஒரு குறுநில மன்னனாக திகழ்ந்தார். ஆலின்னு சொல்லக்கூடிய இந்த ஊரை தலைநகரமாக கொண்டு ஆளப்பட்ட தேசமானபடியினாலே அந்த குறுநிலத்துக்கு, அந்த சின்ன நாட்டுக்கு ஆளிநாடுன்னு பெயர். ஆளிநாட்டில் பிறந்தவன், ஆளிநாட்டை சேர்ந்தவன், ஆளிநாட்டை ஆண்டவன் என்கிற பொருளிலே திருமங்கையாழ்வாருக்கு ஆளிநாடன், ஆலி மண் அப்படின்னு எல்லாம் பெயர் உண்டு. மண் அப்படின்னா மன்னன், அரசன் அர்த்தம். ஆலின்னு எதற்கு பெயர் வந்தது அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மன் எம்பெருமான் பிராட்டியை ஆலிங்கனம் பண்ணி கொண்டு எழுந்தருளி இருக்கிறான். ஆலிங்கனம் அப்படின்னா ஆறத் தழுவி கொள்ளுதல், சேர்த்து அணைத்துக் கொள்ளுதல், சேர்த்து கட்டிக்கிறது. பிராட்டிய தன்னுடைய மடியில வச்சுண்டு எம்பெருமான் சேர்த்து அணைத்துக் கொண்டு ஆலிங்கனம் பண்ணி கொண்டிருக்கிறபடியினாலே ஸ்தல புராணத்திலே இதற்கு ஆலிங்கனபுரி, நிருசிம்மன் லட்சுமியை ஆலிங்கனம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஊர் என்று ஆலிங்கனபுரின்னு வந்தது. அது அப்படியே ஆலிங்கனபுரி, ஆலிபுரம் அப்படின்னு மாறி தமிழ் ஆலி நகர்னு பெயர் வந்து அதை ஒரு தனி நாடா ஒதுக்கி கொடுத்த போது ஆலி நாடு என்ற சிறப்பான அந்தஸ்தை பெற்று ஆழ்வாராலே திரு ஆலி என்று மங்களாசாசனம் பண்ணப்பட்டதான அற்புதமான திவ்யதேசம். இந்த க்ஷேத்திரத்துக்கு வில்வாரண்ய க்ஷேத்திரம் அப்படின்னுட்டு ஸ்தலபுராணம் தெரிவிக்கிறது. அரண்யம் அப்படின்னா வனம், காடு. வில்வம் அப்படின்னா பிராட்டியினுடைய அம்சமாக, பிராட்டியினுடைய வசிப்பிடமாக திகழக்கூடிய வில்வ விருட்சம்னு சொல்லக்கூடிய வில்வ மரம். வில்வ மரங்கள் நிறைய செழித்து வளர்ந்த காடானபடியினாலே வில்வாரண்ய க்ஷேத்திரம், பில்வாரண்ய க்ஷேத்திரம் என்றெல்லாம் வழங்கப்பட்டது இந்த க்ஷேத்திரம். இப்படி வில்வாரண்யமா இருக்கிறபடியினாலே அதுல இருக்கக்கூடிய வில்வ மரங்கள்ல பிராட்டி ஆசையோட வசிக்கிறபடியினாலே ஸ்ரீபுரி, மகாலட்சுமி வசிக்கக்கூடிய ஊர் என்று கூட இந்த ஊருக்கு ஒரு பெயர் உண்டு. இப்படி பல திருநாமங்களாலே சொல்லப்பட்ட திரு ஆலி அதை முதல்ல அனுபவிச்சுட்டு அடுத்தபடியா திருநகரின்னு சொல்லக்கூடிய ஊரையும் அனுபவிக்கலாம். முதல்ல அடியேன் இந்த திரு ஆலி எம்பெருமான் லட்சுமி நரசிம்மனுடைய படத்தை ஷேர் பண்றேன். அந்த எம்பெருமானை சேவித்தால் தன்னுடைய வடது மலையிலே பிராட்டியை அமர வைத்துக் கொண்டு பிராட்டியை சேர்த்து ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கான் பெருமாள். ஆலிங்கனம் பண்ணி கொட்ட
ஆலங்கனம் பண்ணப்பட்ட ஊரானபடியினாலே ஆலி என்று பெயர் பெற்றது. இந்த எம்பெருமான் லக்ஷ்மியை மடியிலே வைத்து ஆலிங்கனம் பண்ணி கொண்டிருப்பதனாலே லக்ஷ்மி நரசிம்மன்னு திருநாமம் இவனுக்கு. ஆச்சரியமா ரொம்ப பெருசாவும் இல்லாம ரொம்ப சிறுசாவும் இல்லாம திட்டமா சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள் இவர். இவருக்கு லக்ஷ்மி நரசிம்மன்னு திருநாமம். மேற்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலத்திலே பெருமாள் ஆச்சரியமா சேவை சாதிக்கிறார். உற்சவருக்கு திருவாளி நகராளன்னு பெயர். இது ஆழ்வார் கொடுத்த பெயர். திரு ஆளி நகர்னு சொல்லக்கூடியது இந்த திவ்ய தேசம். அந்த திரு ஆளி நகரை ஆளக்கூடிய அரசனாக இருப்பவன் இந்த எம்பெருமான். ஆகையினாலே உற்சவருக்கு திரு ஆளி நகராளன்னு திருநாமம். உபயநாச்சிமாரோடைய கூட எம்பெருமான் ஆச்சரியமாக சங்கு சக்கரங்களையும் அபயஸ்தத்தையும் கதையையும் கொண்டு சேவை சாதிக்கக்கூடியதான காட்சி. தாயாருக்கு அமிர்த கட வள்ளி நாச்சியார்னு திருநாமம். அமிர்த குடத்தை அணைத்தது போல எழுந்தருளி இருக்கக்கூடிய தாயார். ஆகையினாலே அமிர்த கடவல்லின்னு திருநாமம் தாயாருக்கு. பொதுவா லட்சுமி சிம்மனுக்கு பெரும்பாலான கஷேத்திரங்கள்ல அமிர்தவல்லி, அமிர்த கடவல்லி, அமிர்த பழவல்லி அப்படின்னு எல்லாம் திருநாமம் கொண்ட தாயார் தான் நாச்சியாரா இருப்பா. அதுபோல இந்த லட்சுமி சிம்மனுக்கு அமிர்த கடவல்லி தாயார் நாச்சியாராக இருக்கிறாள். விமானம் அஷ்டாட்சர விமானம். 8 எழுத்துக்களை கொண்ட திருமந்திரமானது உரைகிற விமானமானபடியினாலே அஷ்டாட்சர விமானம். தமிழ்ல சொல்லணுமானா 8 எழுத்து விமானம் என்று சொல்லலாம். திருமங்கையாழ்வாருக்கு எம்பெருமான் உபதேசம் பண்ணினதான அஷ்டாட்சர மந்திரமானது இங்கே விளக்கப்படுகிறது. பெருமாளும் பிராட்டியும் சேர்த்தி அந்த இரட்டை தான் நம் சரணாகதியை ஏற்றுக்கொண்டு நமக்கு மோட்சம் தரக்கூடிய சக்தி படைத்தது என்று இந்த விமானம் திருமந்திரத்தை போல காட்டி கொடுப்பதனாலே இந்த விமானத்திற்கு அஷ்டாட்சர விமானம்னு திருநாமம். புஷ்கரிணி தீர்த்தம் ஆஹ்லாத புஷ்கரிணின்னு திருநாமம். ஆஹ்லாத புஷ்கரிணி. யாருக்கெல்லாம் பெருமாள் பிரத்யக்ஷம் அப்படின்னா ஒரு யுகத்திலே ஒருத்தருக்கு பெருமாள் பிரத்யக்ஷம் இந்த லட்சுமி நரசிம்மன். முதல் யுகமான கிருத்தயுகத்திலே பிரம்மாவினுடைய குமாரனான கர்த்தம பிரஜாபதி என்பவனுக்கு பிரத்யக்ஷம். 2வது யுகத்திலே உபரிச்சர வசூன்னு சொல்லக்கூடிய ராஜாவுக்கு பிரத்யக்ஷம். 3வது யுகத்திலே சங்கபாலன்னு சொல்லக்கூடிய ராஜாவுக்கு பிரத்யக்ஷம். 4வது யுகத்திலே நம்முடைய சிங்கமான திருமங்கையாழ்வாருக்கு பிரத்யக்ஷம். ஆமாம், ஸ்ரீ வைஷ்ணவ சிங்கம். அந்த சிங்கம் மட்டும் புறக்கலைன்னா திவ்ய பிரபந்தத்திலே நிறைய பாசுரங்கள் வந்திருக்காது, 6 பிரபந்தங்கள் வந்திருக்காது, கிட்டத்தட்ட 46 திவ்யதேசங்கள் இல்லாமலே போயிருக்கும். ஆகையினாலே ஆழ்வார்களில் ஒரு சிங்கம் என்றால் பார்ப்பதற்கும் சரி, தன்னுடைய கம்பீரமான கர்ஜனை போன்ற பாசுரங்களிலும் சரி, தன்னுடைய நடவடிக்கையிலும் சரி, ஸ்ரீ வைஷ்ணவ சிம்மம் அப்படின்னா அது திருமங்கை ஆழ்வார் தான். அந்த திருமங்கை ஆழ்வாருக்கு சேவை சாதித்த லக்ஷ்மி நரசிங்கமாக எம்பெருமான் இந்த ஊரிலே எழுந்தருளி இருக்கிறான். ஆகமம் வைகானச ஆகமம். மங்களாசாசனம் குலசேகர ஆழ்வார் ஒரு பாசுரத்தாலே மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். திருமங்கை ஆழ்வார் 41 பாசுரங்களாலே மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். மொத்தம் 42 பாசுரங்கள் இந்த கஷேத்திரத்துக்கு மங்களாசாசனம். வேற என்ன விசேஷம் இந்த திரு ஆலின்னு சொல்லக்கூடிய கஷேத்திரத்துக்குன்னு பார்த்தா, இந்த திருவாலியில இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மன் இருக்கானே பெருமாள், அவனுடைய தேவிக்கு அந்த பிராட்டி அந்த நாச்சியாருக்கு அமிர்த கட்டவல்லின்னு திருநாமம். அந்த தாயார் ஒரு ரிஷியினுடைய பெண்ணாக பிறந்து வளர்ந்த ஊர் இது. அது ஒரு சிறப்பு இந்த ஊருக்கு. ஆழ்வார் வயலாளி மணவாளான்னு மங்களாசாசனம் பண்றாரு. அந்த வயலாளி மணவாளன் திரு ஆலின்னு சொல்லக்கூடிய இந்த ஊரிலே மங்களாசாசனம் பண்ணப்பட்டிருந்தாலும் அவன் இப்போது திரு ஆலியிலே இல்லை, திரு நகரியிலே இருக்கிறான். திரு நகரியிலே இருக்கக்கூடிய பெருமாள் உற்சவர் தான் வயலாளி மணவாளன். ஏன் இங்கிருந்து பெருமாள் அங்க போனார் அப்படின்னா ஆழ்வாருக்காக போனார். அது எதுக்கு போனார் அப்படின்றத ஸ்தலபுராணத்துல பார்க்க போறோம். இப்படி அந்த பெருமாளே இங்க போய் ஆழ்வாருக்காக கோவில் கொண்டபடியினாலே இவன் தான் அங்கு போய் சேருகிறான். அது ஒரு கோவிலானது. ஆகையினாலே 2 க்ஷேத்திரமும் சேர்ந்து ஒரு திவ்ய தேசமாக திரு ஆலி திருநகரி என்று நம்மாலே கொண்டாடப்படுகிறது. இந்த திருவாலின்னு சொல்லக்கூடியது ரொம்ப பெரிய ஊரெல்லாம் இல்லை, சின்ன ஊர் தான். கோவிலும் ரொம்ப சாதாரணமான சின்ன கோவில் தான். இங்க ஒரே சன்னதி, பெருமாள் லட்சுமி நரசிம்மனா எழுந்தருள் இருக்கக்கூடிய சன்னதி. தாயார் அமிர்த கட்டவல்லி நாச்சியாரா இருக்கா. பெரிய திருவடி சிறிய திருவடி அந்த மாதிரி ரொம்ப சின்ன சன்னதி தான். பெருசா விஸ்தாரமா பெரிய கோவில் எல்லாம் கிடையாது, சாதாரணமான ஒரு இடம் தான் இது. இந்த திரு ஆலி எம்பெருமானுக்கு கிடைத்த படம் அது ஒண்ணுதான் கிடைச்சது. ஷேர் பண்றேன், அடியன் சேவிச்சுக்க வேண்டியது. அடுத்தது கருட புராணத்திலே இந்த கஷேத்திரத்தினுடைய ஸ்தல புராணமானது சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல இந்த பில்வாரண்ய கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய கஷேத்திரம், அந்த கஷேத்திரத்திலே ஒரு பகுதியான ஆளி நாடுன்னு சொல்லக்கூடிய நாடு, அதை தான் திருமங்கை ஆழ்வார் ஆண்டார்னு பார்த்தோம். அந்த கஷேத்திரத்துக்கு ஆழ்வார் காலத்துக்கு பல யுகங்களுக்கு முன்னாலேயே லட்சுமி நரசிம்மன் எப்படி வந்து சேர்ந்தான்
அப்படின்னு பார்க்கணும். பெருமாள் நிருசிம்மாவதாரம் பண்ணி ஹிரண்யகசிபுவை சம்ஹாரம் பண்ணி அவனை சம்ஹரித்த போதும் கூட கோபம் தணியாமல் சீற்றம் தணியாமல் உக்ர நிருசிம்மனாக எழுந்தருளி இருந்த போது தேவர்கள் ரிஷிகள்னு எல்லோரும் கூட எம்பெருமானுடைய அருகிலே போக பயந்தா. அப்படி பயந்தவா பெருமாள் இரண்ய சம்ஹாரம் பண்ணிட்டு கூட இன்னும் கோபம் தணியாமல் இருக்கிறாரே, இந்த கட்டுக்கடங்காத கோபத்தினாலே பூலோகத்திற்கோ இல்ல மற்ற லோகங்களுக்கோ வேற ஏதானும் ஒரு நஷ்டம் ஏற்பட்டு விட போகிறதோன்னு பயந்துண்டு பெருமாளிடத்திலே எப்போதும் நெருங்கி இருக்கவரான பிராட்டியினிடத்திலே போய், அம்மா பெருமாளுடைய கோபம் தணிய வேண்டும், இரண்டியன சம்ஹாரம் பண்ணிட்டு இன்னும் கூட கோபம் தணியாமல் இருக்கிறார் பெருமாள், அவர் கோபம் தணியாமல் ஏதானும் விபரீதமாயிட போறது, அவரை நீங்க சாந்தப்படுத்தணும் அப்படின்னு பிரார்த்தித்த போது பிராட்டியும் சரின்னுட்டு நேர போய் பெருமாளுடைய மடியிலே அமர்ந்து பெருமாள் ஆசையோடு பிராட்டியை தழுவி கொண்டு பிராட்டியானவள் பெருமாளுடைய கோபத்தை தணித்தால் அதன் பிறகு சாந்தனாக சாந்த ஸ்வரூபியாக லட்சுமி நிருசிம்மனாக எம்பெருமானானான். அன்னைக்கு எப்படி தன்னுடைய பிராட்டியான லட்சுமியை ஆலிங்கனம் பண்ணி கொண்டு லட்சுமி நிருசிம்மனாக ஆனானோ அதே கோலத்திலே எம்பெருமான் இங்கே சேவை சாதித்ததுனாலே இந்த ஊருக்கு திரு ஆலி அப்படின்னு பெயர். இந்த எம்பெருமானுக்கு திரு ஆலி லட்சுமி நிருசிம்மன் பெயர். குலசேகர பெருமாள் இவரை ஆலிநகர்க்கு அதிபதியே அயோத்திமனே தாலேலோ என்று திருக்கண்ணபுரம் பாசுரத்திலே மங்களாசாசனம் பண்றார். ஆலி நகர்க்கு அதிபதின்னு விட்டு இந்த ஊருக்கு கஷேத்ராதீசனான எம்பெருமான் அப்படின்னு இந்த லட்சுமி நிருசிம்மனுக்கு மங்களாசாசனம். திருமங்கையாழ்வார் பாடுவதற்கு முன்னாலேயே குலசேகர பெருமாள் பாடிவிட்டார். திருமங்கையாழ்வார் பாடவில்லை என்றாலும் கூட அதற்கு முன்னாலேயே திவ்யதேசம் தான். இரண்டாவது ஆழ்வாரா திருமங்கையாழ்வார் 41 பாசுரங்கள் பாடியிருக்கிறார். திருமங்கையாழ்வாருடைய அவதாரத்தினாலே சிறப்பு பெற்ற உன்னதமான திவ்யதேசம் இது. திருமங்கையாழ்வார் இந்த ஆலி நாட்டை தலைநகரமாக கொண்டுதான் ராஜ்யம் பண்ணினார்னு சொல்றோம். அப்ப அவருடைய அரண்மனை பெரிய பெரிய மாளிகைகள் அதெல்லாம் இருக்கணும் இல்லையோ. ஆனா அதெல்லாம் இப்ப எதுவும் இல்லை, என்ன ஆச்சுன்னு தெரியல, எதுவுமே இல்லாத மண்ணுக்கடியில போயிடுத்து. அப்படி இருந்ததுக்கான ஆதாரங்கள்லாம் கூட கிடைக்கலன்ற அங்க இருக்கிறவா. ஆனால் ஆழ்வார் அவதார ஸ்தலமான திருக்குறையூர் இருக்கு பாருங்க, அங்க மட்டும் எப்பயாவது பூமியை தோன்ற போது செப்பேடுகள் பெரிய பெரிய மாளிகைகளினுடைய பாகங்கள் அதெல்லாம் கிடைக்கிறதா அங்க இருக்கிற ஊர்க்காரா சொல்றா அப்படின்றதா வரலாற்று அறிஞர்கள் சொல்றா. ஆழ்வார் இங்க எழுந்தருளி இருந்தார் அப்படின்றதுக்கு ஆதாரமாக ஆழ்வார் தோட்டம்னு ஒரு இடம் இந்த திரு ஆலி பக்கத்துல இன்னைக்கும் இருக்கிறது. அதுவும் அல்லாமல் சிந்தனை கிணியான் குட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கழனி வயலும் இருக்கு. இந்த ஆழ்வார் தோட்டம்னு சொல்லக்கூடியது ஆழ்வார் நல்ல புஷ்பங்கள் பழங்கள் இதையெல்லாம் நந்தவனம் அமைத்து அதுல இருக்கக்கூடிய வஸ்துக்களை கொண்டு எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ண வேண்டும் என்று ஆழ்வாராலே அமைக்கப்பட்ட ஒரு உபவனம், ஒரு நந்தவனம், ஒரு தோட்டம். அது ஆழ்வாராலே அமைக்கப்பட்ட தோட்டமானபடினாலே ஆழ்வார் தோட்டம்னு திருநாமம். ஆழ்வாருடைய திருவாராதன பெருமாள் சிந்தனை கிணியான்னு சொல்லக்கூடிய பெருமாள். அந்த பெருமாளுடைய படத்தை அடியேன் ஷேர் பண்றேன் குரூப்ல. பெருமாள் ஆச்சரியமா அமர்ந்த திருக்கோலத்திலே சங்கு சக்கரங்களை ஏந்தி கொண்டு அழகா உபயநாச்சிமாரோடு கூட சின்ன பெருமாளா எழுந்துள்ள இருக்கிறார். குழந்தை போல நிறைய புஷ்ப மாலைகளுக்கு நடுவே சேவை சாதிக்கிறார் பாருங்க. அவருக்கு சிந்தனை கிணியான்னு திருநாமம். இந்த எம்பெருமான் திருமங்கையாழ்வார் வாழ்ந்த காலத்திலே அவர் கையாலே தினமும் திருவாராதனம் பண்ணப்பட்ட ஆழ்வாருடைய சொந்த திருவாராதன பெருமாள். அந்த எம்பெருமான் கைங்கரியம் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்பதற்காக ஆழ்வார் என்ன பண்ணினார், குறிப்பிட்ட வயல்வெளிகள் குறிப்பிட்ட நிலங்களை கழனிகளை எல்லாம் அந்த எம்பெருமான் பேரில் எழுதி வைத்து பத்திரம் எழுதி வைத்து அது கொஞ்சம் பள்ளமா இருக்கிறபடினால அந்த இடத்துக்கு சிந்தனைக்கு இனியான் குட்டை அப்படின்னு பெயர் வைத்து அதுக்கு தகுந்த மனுஷால் எல்லாம் போட்டு அதுல விளையக்கூடிய தானியங்கள் பொருட்களை கொண்டு காலத்துக்கும் தன்னுடைய காலத்துக்கு பிறகு கூட அந்த எம்பெருமானுடைய திருவாராதனம் தடங்கள் இல்லாமல் நடக்க வேண்டும் என்பதற்காக ஆழ்வாருடைய ஏற்பாடு. ஆக ஆழ்வார் தோட்டம் சிந்தனைக்கினியான் குட்டை இது ரெண்டும் கூட இன்னும் ஆழ்வார் அங்கு வாழ்ந்ததற்கான அடையாளமா இன்னைக்கும் நாம போய் சேவிக்கும்படியா இருக்கிறது. எங்கே? திருவாலி பக்கத்திலே. வாழற நாள் ஆராதனம் பண்றோம், நாமளே புறப்பட்டு வைகுண்டம் போயிடுறோம். அப்புறம் அந்த பெருமாளை யார் சுவாமி பாக்குறது? எதுக்காக ஆழ்வார் இதை பத்தி எல்லாம் கவலைப்படணும்? அது அப்படி இல்லை. எல்லோரும் கொஞ்சம் வயசு ஆக ஆக அவளுடைய குழந்தைகளை பத்தி கவலைப்படுறது மனுஷாளுக்கு இயல்பு சகஜம். இந்த குழந்தைக்கு நான் போயிட்டேன்னா யார் சாதம் போடுவா, யார் பாத்துப்பா, நல்லது சொல்றதுக்கு யார் இருக்கா அப்படின்னு எல்லாம் தங்களுடைய பசங்க என்னதான் நன்னா படிச்சு நன்னா சம்பாதிச்சு நல்ல நிலைமையில இருந்தாலும் கூட பெத்தவாளுக்கு தாங்க போறோன்ற கவலையை விட தங்க குழந்தைகளை தனியா விட்டு போறோமே, பாத்துக்கிறதுக்கு நாம இல்லாம போயிடுறோமேன்னு ஒரு ஏக்கம் இருக்கும் எப்பவும். சில பேர் அதை வெளியில சொல்லிப்பா, சில பேர் சொல்லிக்காம மனசோட வச்சுப்பா. நாம் திருவாராதனம் பண்ணக்கூடிய பெருமாளும் கூட நம்முடைய குழந்தையை போலத்தான்.
சுவாமி தேசிகன் என்ன சொல்றார்? வருவதோர் உறவென வளர் இளவரசென அப்படின்னுட்டு நம்ம ஆத்துக்கு வந்த ஒரு விருந்தாளியா நினைத்து பெருமாளுக்கு உபச்சாரம் பண்ணணும், திருவாராதனம் பண்ணணும். ஒரு ராஜாவினுடைய குமாரன் ராஜகுமாரனுக்கு சேவகம் பண்ணக்கூடிய பணிப்பெண்கள்லாம் எப்படி பார்த்து பார்த்து ஆசையா பயந்து பக்தியோட கூட சாதம் ஊட்டுவாளோ அந்த மாதிரி பெருமாளுக்கு பண்ணணும். நம்ம ஆத்துக்கு வந்த விருந்தாளியா, நம்முடைய கை குழந்தையா, ராஜகுமாரனா எப்படியெல்லாம் பண்ணா சிறப்பா பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் பெருமாளை அனுபவித்து உருகி உருகி திருவாராதனம் பண்ணணும்னு சுவாமி தேசிகனும் காட்டி கொடுக்கிறார். ஆழ்வாரும் கூட மணிமாமை தளர்ந்தேன் நான் இனி உனது வாயலகில் இன்னடிசில் வைப்பாரை நாடாயேன்னு பிரார்த்திக்கிறார். சுவாமி, எனக்கு வயசாயிடுத்து, நான் உன் திருவடிக்கு வர காலம் நெருங்கிடுத்து, இதுக்கு மேல உன் திருவாராதனத்துக்கு யார் இருப்பா, யார் உனக்கு தலிகை பண்ணி சமயத்துக்கு உன் பசியாத்துவா, உன் வாயில சாதத்தை ஊட்டுவான்னு எனக்கு தெரியாது. என் காலத்துக்கு அப்புறமும் உன் திருவாராதனம் தடையில்லாமல் நடக்க வேணும். உன் வாய் அழகில் கிளி போல இருக்கக்கூடியதுனாலே பெருமாளுடைய வாயை அழகுன்னு சொல்றார் ஆழ்வார். கிளிக்கு சாதம் ஊட்டினாதானே சாப்பிடுறது. அது போல ஆசையா வளர்க்கக்கூடிய கிளிக்கு பால் சாதம் ஊட்டுவது போல கிளிய போல குழந்தை போல நான் வளர்த்துட்டு இருக்கிற பெருமாளே, என்னுடைய திருவாராதன மூர்த்தியே, உன்னுடைய அழகு போல இருக்கக்கூடிய வாயில யாராப்பா எனக்கு அப்புறம் சாதம் ஊட்டுவா? அப்படி சாதம் ஊட்டுறதுக்குன்னு ஒருத்தனை நீயே தேடிக்கோன்னு பிரார்த்திக்கிறார். இனி உனது வாயலகில் இன்னடிசில் வைப்பாரை நாடாயே, நாடு நீயே தேடிக்கோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய காலத்துக்கு அப்புறம் கூட உனக்கு திருவாராதனம் நின்று போகக்கூடாது, உனக்கு சமயத்துக்கு தலிகம்சை ஆனோன்னு பிரார்த்திக்கிறார் ஆழ்வார். அது எல்லோருடைய ஸ்வரூபம். அது நாம இருக்கிற வரைக்கும் ஒரு பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணோம், தலிகம்சை பண்ணோம், சாட்டோம், போய் சேர்ந்தோம். அதுக்கப்புறமா என்ன ஆறுது? நாமளே போயிட்டோம், அதுக்கப்புறம் என்ன பார்த்துட்டு இருக்கோம் சுவாமி? அப்படி இல்லை. நம்மால முடிந்த வரைக்கும் பையனிடத்துலயோ பேரனிடத்துலயோ யாரண்டன்னா சொல்லி இந்த எம்பெருமானுடைய திருவாராதனம் நிக்க கூடாது, வெறும் மோர் சாதமானோம் வெறும் வெள்ள சாதமானோம் பெருமாளுக்கு கண்டருளை பண்ணணும்னு நாம சொல்லவானும் சொல்லணும். அவ பண்றாளோ இல்லையோ அதெல்லாம் அப்புறம், நாம சொல்லவாது சொல்லணும். முடிந்தா அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணி வைக்க முடியுமோ அதையும் பண்ணணும். எதுவுமே இல்ல சுவாமி சொல்றதுக்கு மனுஷாலே இல்லை எங்க ஆத்துல, இல்ல சொன்னா கேட்டுக்கிறவா யாரும் இல்ல அப்படின்னா கடைசி பட்சமா நம்ம திருவாராதன பெருமாளிடத்திலே பிரார்த்திக்கவானும் செய்யணும். ஆழ்வார் பிரார்த்திக்கிற மாதிரி. ஆழ்வார் தனியா புளிய மரத்து பொந்துல எழுந்தார். ஆழ்வாருக்கு என்ன குடும்பமா குட்டியா யாரு இருக்கா? கூட யாரும் இல்லை, தனியா எழுந்தார் ஆழ்வார். அவர் பெருமாளுக்கு எல்லா திருவாராதனம் மானசீகமா பண்றார். இருந்தாலும் கூட தான் பரம்பதிக்கிற சமயம் வருது. அப்ப என்ன பண்றது? பெருமாளுக்கு தலிகைக்கு யாரு நியமிக்கிறது அப்படின்னா, எனக்கு யாரும் மனுஷா இல்ல நான் சொன்னா பண்றதுக்கு. அதனால இனி உனது வாயலகில் இன்னடிசில் வைப்பாரை நாடாயே. இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, நம்மாழ்வாருக்கு தான் எதை சொன்னாலும் பண்றதுக்கு காத்துண்டு மதுரகவி ஆழ்வார் இருக்காரு, அவர் பண்ண மாட்டாரா? இவர் எதுக்காக நீயே ஒரு ஆளை தேடிக்கொண்டு சொன்னார் அப்படின்னா, நம்மாழ்வாருக்கு நன்னா தெரியும் மதுரகவி ஆழ்வாருக்கு பெருமாள் ஒரு பொருட்டே கிடையாது. ஆச்சாரியனான நம்மாழ்வார் தான் தெய்வம் அவருக்கு. நம்மாழ்வார் பரம்பதி சுட்டா இவர் என்ன பண்ண போறார்? அவருடைய விக்கிரகத்தை எழுந்தருளை பண்ணிண்டு அவருடைய பெருமைகளை உலகிலே பரப்பிக்கொண்டு அவரே தெய்வம், அவரே மோட்சம் போறதுக்கு வழின்னு அவருடைய மார்க்கத்தை காட்டி கொடுத்து கொண்டு அவருடைய திருவாய்மொழி முதலான 4 பிரபந்தங்களை லோகத்திலே பரப்பி கொண்டுதான் காலம் தள்ள போறாருன்னு ஞான திருஷ்டியில நன்னா தெரிஞ்சு போயிடுச்சு நம்மாழ்வாருக்கு. அதனால இவரை நம்பினா உனக்கு சாதம் கிடைக்காது, நீயே வேற ஒருத்தனை பார்த்துக்கோன்னுட்டு ஆழ்வார் பெருமாளிடத்திலே பிரார்த்திக்கிறார். அப்படின்னு ஒரு அனுபவம், ஒரு தமாஷான ஒரு அனுபவம். அந்த மாதிரி திருமங்கை ஆழ்வார் தன் காலத்துக்கு பிறகு தன்னுடைய ஆராதன மூர்த்தியான சிந்தனைக்கினியானுக்கு திருவாராதனம் தடங்கள் இல்லாம நடக்கணும்ன்றதுக்காக அவர் பெயர்ல பூமியை கூட எழுதி வைத்திருக்கிறார். அப்படி ஆச்சரியமான பரம பாகவதோத்தமர் திருமங்கை ஆழ்வார். இது திருவாலி. இப்போ திருநகரின்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம் எங்க இருக்கிறது? திருவாலியிலிருந்து சுமார் ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடியதான ஒரு அழகான ஊர். திருவாலியை காட்டிலும் ரொம்ப பெருசு திருநகரி. ஊரும் பெருசு, கோவிலும் பெருசு, நிறைய குடும்பங்கள் உண்டு, ஓரளவுக்கு பெரிய ஊர் திருநகரி. அங்கே பெருமாள் மூலவருக்கு வேதராஜன் திருநாமம். வேதராஜன் வயலாளி மணவாளன்னு திருநாமம். பெருமாள் அமர்ந்த திருக்கோலம் மேற்கே திருமுக மண்டலம். அந்த எம்பெருமானுடைய படத்தை பாருங்க. ஒரு படத்தை 2 அடி வெயிட் பண்ணி நமக்கு இடது பக்கத்திலே ஒரு மூலவர் இருக்கார் பாருங்க. அந்த மூலவருக்கு வலதுபுறத்திலே ஸ்ரீதேவி, இடதுபுறத்திலே பூமி தேவின்னு உபயநாச்சிமார் இருக்கா. சன்னதியில பெருமாள் கிட்டக்க போய் நின்றா கூட இவ்வளவுதான் தெரியும். ஏன்னா பெருமாள் நாச்சியார்லாம் பெருசா இருப்பா, இந்த வாசல் ரொம்ப குறுகியதா இருக்கும். அதனால கொஞ்சம் எட்டி எட்டி பாக்குறாப்புலதான் இருக்கும். அவர் முன்னாலே வயலாளி மணவாளன்னு சொல்லக்கூடிய உற்சவர் உபயநாச்சிமாரோடு ஆண்டாளோடு கூட சேவை சாதிக்கிறார். பெருமாள் இந்த வேதராஜன் உற்சவர்.
இந்த படத்துல அத்தனை தூரம் தெளிவா தெரியல, ரொம்ப பழைய படமா இருக்கிறபடினாலே. இன்னொரு படம் பெருமாள் கையில செங்கோலை வச்சுட்டு கிளிமாலை சாத்தின்னு இருக்கிற மாதிரி ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க திருமணோட. அந்த பெருமாள் தான் இந்த வயலாளி மணவாளன்னு சொல்லக்கூடிய திருநகரியில இருக்கக்கூடிய உற்சவர். இந்த படத்துல பெருமாள் நன்னா சேவையாரார். நமக்கு பெருமாளுடைய முழு அழகும் சேவையாருது. நிறைய திருவாபரணங்கள்லாம் சாத்தியிருக்கா. இப்படி ஆச்சரியமா பெருமாள் இங்கே வேதராஜனா வயலாளி மணவாளனா அமர்ந்த திருக்கோலத்திலே எழுந்துள்ளிருக்கிறார். மேற்க பார்த்து எழுந்துள்ளிருக்கிறார். உற்சவருக்கு கல்யாண ரங்கநாதன் திருநாமம். ஸ்ரீதேவி பூமிதேவி சமேதராக இருக்கக்கூடிய உற்சவர் கல்யாண ரங்கநாதன். கல்யாண கோலத்திலே ஆழ்வாருக்கு சேவை சாதித்தபடினாலே கல்யாண ரங்கநாதன் திருநாமம். தாயார் அதே அமிர்தவள்ளி தாயார். விமானம் அதே அஷ்டாட்சர விமானம். தீர்த்தம் லாக்ஷணி புஷ்கரணின்னு சொல்லக்கூடிய தீர்த்தம். இங்கே இந்த வேதராஜன் என்கிற வயலாளி மணவாளனை தவிர இன்னொரு பெருமாளும் உண்டு. அந்த பெருமாள் எங்க இருக்கார் அப்படின்னா, இந்த வேதராஜன் சொல்லக்கூடிய பெருமாளுக்கு வலது பக்கத்திலே இடது பக்கத்திலே இருக்கிறார். நாம பெருமாளை சேவிக்கிறதுக்கு போறச்ச நமக்கு வலது பக்கத்திலே இருப்பார். அவரும் கூட அமர்ந்த திருக்கோலத்திலே ஸ்ரீதேவி பூமிதேவியோடு கூட நல்ல பெரிய திருமேனி. இந்த திருநகரியிலே ஒரு விசேஷம் என்னன்னா, பிரதான மூலவரான வயலாளி மணவாளன் வேதராஜனாக இருக்கட்டும், இந்த ஏவரி வெஞ்சிலையானா இருக்கட்டும், ரெண்டு பேரும் நல்ல ஒசரம் நல்ல குண்டு ஆச்சரியமா கொழுக்கு முழுக்குன்னு மலை உட்கார்ந்து இருக்கிறாப்புல சேவை சாதிப்பார் பெருமாள். அத்தனை ஒசரமா குண்டா இருக்காரே பெருமாள். அப்போ அங்க அடையாளங்கள் திருமேனி லட்சணங்கள்லாம் அவ்வளோ நுணுக்கமா இருக்காது. ஏதோ சாதாரணமா இருப்பார் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அவ்வளோ பெரிய திருமேனியா இருந்தாலும் கூட பெருமாளுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய ஒரு அங்கங்களும் அத்தனை ஆச்சரியமா அழகாக பண்ணப்பட்ட திருமேனி. ரொம்ப அழகா இருப்பா பெருமாள்லாம். பெரும்பாலும் இந்த மூலவரான வேதராஜனைத்தான் சேவை பண்ணி வைப்பா. இந்த ஏவரி வெஞ்சிலையான்னு சொல்லக்கூடிய இன்னொரு பெருமாள் இருக்கார் பாருங்க, அமர்ந்த திருக்கோலத்திலே மூலவராக உபயநாச்சிமாரோட. அவர் சன்னதி பெரும்பாலும் சாத்தி இருக்கும். நாம கேட்டு சேவை பண்ணி வைக்கணும்னு சொன்னா சேவை பண்ணி வைப்பா. அப்படி ரெண்டு பெருமாள்கள் எழுந்தருள் இருக்கக்கூடியதான ஒரு ஆச்சரியமான திவ்யதேசம். இந்த ஏவரி வெஞ்சிலையான் அப்படின்ற பெருமாளை கூட ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணி இருக்கிறார். அது ஆழ்வார் அனுபவம்னு பாசுரங்களை பார்க்கும்போது தெரியும். ஆக திரு ஆளி அம்மானேன்னு திரு ஆளியில் இருக்கிற லட்சுமி நரசிம்மன் மங்களாசாசனம், வயலாளி மணவாளான்னு திருநகரியில் இருக்கக்கூடிய பெருமாள் மங்களாசாசனம், ஏவரி வெஞ்சிலையானுக்கு என் நிலைமை உரையாயேன்னுட்டு இந்த ஏவரி வெஞ்சிலையானும் கூட மங்களாசாசனம். ஏவரி வெஞ்சிலையான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அழகான மற்றும் வெம்மையான வில்லை கையில் ஏந்தியவன். அது என்ன சுவாமி அழகான மற்றும் வெம்மையான அப்படின்னா, அடியவர்களான நமக்கு பார்ப்பதற்கு பெருமாள் கையில வில்லேந்தி இருப்பது ஒரு அழகா இருக்கிறது. ராமன் என்ன அழகா இருக்கான் வில்லேந்திண்டு அப்படின்னு அனுபவித்து ரசித்து சேவிக்கிறோம். அப்ப வெம் சிலை அப்படின்னுட்டு உஷ்ணமான வில்லுன்னு சொன்னது எதற்காக? அவனுடைய எதிரிகள், அதாவது அவனுடைய அடியவர்களினுடைய எதிரிகள் யாரானும் வாலாட்டினாலானா அவா பேர்ல பெருமாள் கோவப்பட்டு அந்த வில்லையும் அம்பையும் தொடுத்து ஒரு முறை அவளை குறிவைத்தானா அவ சம்ஹாரம் ஆயிடுவா. அதனால அடியவர்களுக்கு ஏதானும் ஒரு துன்பம் வந்தா அதை பொறுக்க முடியாமல் உஷ்ணமா வெம்மையை கக்கக்கூடிய சிலையாக வில்லாக இருக்கிறது. சிலைன்னா வில்லுன்னு அர்த்தம். இப்படி அழகாகவும் வெம்மையாகவும் அடியவர்களுக்கு அழகாகவும் பகைவர்களுக்கு வெம்மையாகவும் இருக்கக்கூடிய வில்லை உடைய ராமனவன். குலசேகர பெருமாளும் கூட ஏவரி வெஞ்சிலையானே ராகவானே தாலேலோன்னுட்டு திருக்கண்ணபுரத்திலே இந்த பெருமானை மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். ஆக ரெண்டு ஆழ்வாராலே ரெண்டு பெருமாளும் மங்களாசாசனம் பண்ணியிருக்கான்றது இன்னொரு விசேஷம். இந்த பெருமாள் யாருக்கு பிரத்யக்ஷம் அப்படின்னா, திருமங்கையாழ்வார்னு சொல்லக்கூடிய கலியனுக்கு பிரத்யக்ஷம். இங்கேயும் கூட வைகான சாகமம் தான். அந்த அர்ச்சக சுவாமியே தான் இங்கேயும் கைங்கரியம் பண்றார். அதனால அவரை பிடிச்சாதான் ரெண்டு கோவிலும் சேவையாகும். இந்த திருநகரின்னு சொல்லக்கூடிய கஷேத்திரமானது பிரம்மாண்டமான ஊரா பிரம்மாண்டமான கோவிலாக திகழறது. எப்படி ஸ்ரீரங்கம் பெரிய கோயில் ஒரு பிரம்மாண்டமோ அந்த மாதிரி அவ்வளவு பெருசு இல்லைன்னாலும் அந்த ஊருக்கு அது பெரிய கோவில். அது நிஜமாவே பெருசு. அது அந்த கோவிலுடைய கட்டமைப்பு பிரம்மாண்டம் இதெல்லாம் போய் பார்த்தாதான் தெரியும். அநேகமா இந்த கோவிலை கட்டின ராஜா ஆழ்வாருடைய பரம பக்தரா, ஆழ்வாரிடத்திலே வெறி கொண்ட பக்தராக இருக்க வேண்டும். அதனாலதான் ஆழ்வாருடைய கோவிலை இத்தனை பெருசா அவ்வளவு ஆச்சரியமா கட்டியிருக்கார். இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதான திருக்குறையலூர் என்கிற ஊரிலேதான் திருமங்கையாழ்வாருடைய அவதாரம். இந்த திருமங்கையாழ்வார் அவதார ஸ்தலத்தை சுத்தி 5 நரசிம்மர்கள் எழுந்தருளி சேவை சாதிக்கக்கூடிய பஞ்ச நரசிம்ம கஷேத்திரங்கள் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையோ. அதுல ஆழ்வார் அவதாரம் பண்ணின திருக்குறையூரிலே உக்ர நரசிம்மன். ஆழ்வார் குமுதவள்ளி நாச்சியாரினுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக, அவளுடைய நிபந்தனையை நிறைவேற்றுவதற்காக ஒரு நாளைக்கு 1008 ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு ததியாராதனை பண்ணி வைத்த இடம் மங்கை மடம். அங்கே இருப்பவன் வீர நரசிம்மன். அது போக
முதல்ல பார்த்த திரு ஆலையிலே மகாலட்சுமியை ஆலிங்கனம் பண்ணி கொண்டு அமர்ந்திருக்கக்கூடியவன் லட்சுமி நரசிம்மன். மொத்தம் 3 நரசிம்மர் ஆனா 4 மற்றும் 5வது நரசிம்மர்கள் இந்த திருநகரி கோவிலுக்குள்ளேயே இருக்கக்கூடிய நரசிம்மர்கள். ஒரு நரசிம்மர் ஹிரண்ய நரசிம்மர் திருவங்கையாழ்வாருடைய விமானத்துக்கு பின்பக்கத்துல இருப்பார். அவர் ஏறி போய் சேவிக்கிறதுக்கு ஒரு தனி படி இருக்கும். அந்த படியில போய் சேவிச்சுட்டு இறங்கணும். அவரை பெருமாள் சன்னதிக்கு நேர் பின்பக்கம் பிராகாரத்தை பிரதட்சிணமா வரைச்ச யோக நரசிம்மர் எழுந்தொழியிருக்கிறார். ஆக திருநகரியிலே 2 நரசிம்மன், மொத்தம் 5 நரசிம்ம கஷேத்திரங்கள். மொத்தம் ஒரு 2 நாள் எடுத்துட்டோமானா திருநகரி உள்பட 11 திருப்பதிகளையும் சேவிச்சுடலாம். இன்னும் நன்னா அனுபவித்து சேவிக்கணும்னா தலைக்கு மேல வெள்ளம் 3 நாள் போறோம். 3 நாள் அப்படின்றது ரொம்ப நன்னா அனுபவிக்கிறதுக்கான ஒரு இது. பெரும்பாலும் பகல்ல போனோமானாதான் அந்த ஊருடைய அழகு, தீர்த்தம், அங்க என்ன இருக்கிறதுலாம் நன்னா சேவிக்க முடியும். ராத்திரியில போனா என்ன ஆயிடுறது, ஏதோ லைட்டு போட்டு வச்சிருக்கா, பெருமாளை மட்டும் சேவிச்சுட்டு வந்துடுறோம். அந்த க்ஷேத்திரத்தை சேவித்த ஒரு திருப்தின்றதே இருக்காது. அதனால பெரும்பாலும் பகல் பொழுதிலே சூரியன் இருக்கிற போதே நிறைய க்ஷேத்திரங்களை நாம் என்ன பண்ணணும்னா நன்னா அனுபவிச்சுடணும். சாயங்கால சமயத்திலே ஏற்கனவே சேவித்த கோயிலையே இன்னொரு முறை போய் பெருமாள் அனுபவிக்கிறதுன்னு பிளான் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முறை சேவித்தாலும் காலத்துக்கும் அந்த அனுபவம் மறக்காது. நாம என்ன பண்றோம், ஒரு 12 கோவில் இருக்கு, கார்த்தால 3, சாயங்காலம் ஒரு 2 நாள் 3 நாள் போயிடுவோம்னுட்டு கார்த்தால சேவிக்கிறதெல்லாம் நன்னா பதியும். சாயங்காலம் இருட்டுல சேவிக்கிறது பெருமாள் தான் சேவையாவார், மற்றபடி ஒண்ணுமே தெரியாது நமக்கு. பெருமாளும் கூட அத்தனை தூரம் ராத்திரியில விசேஷமா சேவையாவாரோ என்னமோ தெரியாது. ஏன்னா இங்கெல்லாம் பெரும்பாலும் எலக்ட்ரிக் லைட் எல்லாம் ரொம்ப குறைவு தான் இங்க. அதனால பகல் பொழுதுல சேவிக்கிறதுன்றது என்னைக்கும் மறக்காத ஒரு அனுபவத்தை கொடுக்கும். இந்த கோவில வேதராஜன் கோயில், வயலாளி மணவாளன் கோயில் அப்படின்னு எல்லாம் சொன்னா சம்பிரதாயம் தெரிந்தவாளுக்கு தான் தெரியும். உலகத்துக்கே தெரியணும் அப்படின்னா ஆழ்வார் கோயில்னு சொன்னாதான் தெரியும். அங்க போய் திருமங்கை ஆழ்வார்னு கூட சொல்ல தேவையில்லை, ஆழ்வார்னு சொன்னாலே இவர் தான். பொதுவா வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஆழ்வார்னு சொன்னா நம்ம ஆழ்வார்னு சொல்றோமோ இல்லையோ, ஆனா இந்த திருநகரி இதை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 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 100 கிலோமீட்டருக்கு ஆழ்வார்னு சொன்னாலே திருமங்கை ஆழ்வார் தான். அதனாலே இந்த ஊர்ல பெருமாள் கூட 2ஆம் பட்சம் தான். எப்படி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் தான் பிரதானமோ அந்த மாதிரி இந்த ஊர்ல திருமங்கை ஆழ்வார் தான் பிரதானம். யாரா இருந்தாலும் பெருமாளை ஃபார்மாலிட்டிக்கு பெருமாள்னு கையை கூப்புவா இந்த ஊர் ஜனங்கள்லாம். அவ தேங்காய் உடைக்கிறதாட்டம், அர்ச்சனை பண்றதாட்டம், உபகாரம் சமர்ப்பிக்கிறதாட்டம், ஏதாவது பிரார்த்தனைகளை நிறைவேற்றுறதாட்டம், பிரார்த்திச்சுக்கிறதாட்டம், எதுவா இருந்தாலும் திருமங்கை ஆழ்வாரிடத்திலும் குமுதவள்ளி நாச்சியார் இடத்திலும் தான் பிரார்த்திச்சுப்பா. பெருமாள் அவளுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல எப்படி ஆண்டாள் பக்கத்துல இருக்காருன்னு பெருமாளை கையை கூப்பி வைக்கிறாளோ அந்த மாதிரி இங்க ஆழ்வாருக்காக பெருமாள் இருக்காரு அப்படின்னு பெருமாளை சேவிப்பாளே தவிர ஆழ்வார் தான் பிரதான தெய்வம். இங்கே பல நேரங்கள்ல பெருமாள் சன்னதியில கூட அர்ச்சகர் இல்லாம சன்னதி சாத்தி வச்சிருப்பா. ஆனா ஆழ்வார் சன்னதியில அர்ச்சகர் எப்பவும் இருந்துட்டு இருப்பார். அப்படி ஆச்சரியமா இந்த ஆழ்வாரிடத்திலே நிறைய பக்தி உடைய ஜனங்கள்லாம் இருக்கா இன்னைக்கும் இந்த ஊர்ல. ஆழ்வாருடைய சன்னதியிலே திருமங்கை ஆழ்வார், குமுதவள்ளி நாச்சியார், மூலவர், உற்சவர் 2 பேரும் ஒரே மாதிரியான திருக்கோலத்திலே எழுந்தருளி இருக்கா. அவளோடு கூட இந்த படத்திலே ஷேர் பண்ணி இருக்கிற சிந்தனைக்கினியான்னு சொல்லக்கூடிய ஆழ்வாருடைய திருவாராதன பெருமாளும் எழுந்தருளி இருக்கிறார். அந்த பெருமாளுக்கு முதல்ல திருவாராதனம் தலிகம் செய்யலாம் ஆனா விட்டு அந்த பிரசாதமா தான் திருமங்கை ஆழ்வாருக்கு தலிகம் செய்யலாம் ஆறுது. அதுதான் முறை. அந்த மாதிரிதான் தூப்புள்ளியும் சுவாமி தேசிகன் ஆராதனை பண்ணின லட்சுமி ஹயகிரிவருக்கு எல்லாம் ஆயிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு ஆகும். அது முறை. அந்த மாதிரிதான் இங்க இன்னைக்கும் நடக்கிறது. ஒரு மாசமும் கிருத்திகா நட்சத்திரத்தன்னைக்கு ஆழ்வாருக்கு திருமஞ்சனம் நடக்கிற சமயம், அல்லது ஆழ்வாருக்கு எப்பெல்லாம் உற்சவம் நடக்கிறதோ அப்பெல்லாம் ஆழ்வாருக்கு திருமஞ்சனம் நடக்கிற சமயத்துல திருமங்கை ஆழ்வார் குமுதவள்ளி நாச்சியாருக்கு மேல தலைக்கு மேல சகசரதாரைன்னு சொல்லக்கூடிய ஒரு சல்லடை வெள்ளியில பண்றப்ப 1000 துளைகள் இருக்கக்கூடிய சல்லடை, அந்த சல்லடையை பிடித்து திருமஞ்சனம் பண்ற போது அந்த சல்லடை தட்டு இருக்கு பாருங்க, அதுக்கு மேல இந்த சிந்தனைக்கினியான் பெருமாள் அப்படியே எழுந்துருள பண்ணுவா. கொற்ற தீர்த்தத்தை அந்த பெருமாள் பிராட்டி தலையில சேர்த்து அவளுடைய ஸ்ரீபாத தீர்த்தமா அது அந்த சகசரதாரன்னு சொல்லக்கூடிய சல்லடையில பட்டு ஆழ்வார் நாச்சியாருக்கு அனுகிரகமா அபிஷேகமா வரும் கீழே. அது ஒரு ஆச்சரியமான கண்கொள்ளாத காட்சி. அந்த மாதிரிதான் தூப்புள்ளியும் சுவாமி தேசிகனுடைய லட்சுமி ஹயகிரீவனை சகசரதாரையில இல பண்ணி அவனுக்கு சேர்த்த திருமஞ்சன தீர்த்தம் ஸ்ரீபாத தீர்த்தம் தான் சுவாமி தலையில விழும். இதெல்லாம் ஆச்சரியமான ஒரு அனுபவங்கள். நாம எல்லாம் பாகவதால் நாம எதை பயன்படுத்தினாலும் எம்பெருமானுடைய பிரசாதமாகத்தான் பயன்படுத்த வேண்டும். அந்த மாதிரி ஆழ்வார் தீர்த்தமாடுறது முதற்கொண்டு எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்திலே தான் தீர்த்தமாடுகிறார். அந்த அனுபவமும் இங்கே சேவித்துக் கொள்ள வேண்டிய அனுபவம். இப்ப இந்த கோயிலுடைய அமைப்புன்னு பார்த்தா பிரம்மாண்டமா பிரமிக்க வைக்கக்கூடிய அமைப்பு. கோவிலுக்கு ஆச்சரியமா ராஜகோபுரம் உண்டு. ராஜகோபுரத்துக்கு உள்ளே நுழைந்தோமானால்
ஒரு ஆழ்வார் திருநகரியை போல, ஒரு திருக்குடந்தையை போல, ஒரு ஸ்ரீரங்கத்தை போல, ஒரு மன்னார்குடியை போல ரொம்ப விஸ்தாரமான ஒரு கோவில். மொத்தம் 3 பிராகாரங்கள் உண்டு கோவில்ல. நாம நுழைஞ்ச உடனே வரக்கூடியது முதல் பிராகாரம். அந்த முதல் பிராகாரத்துல ஒரு பெரிய மதில் சுவர் உண்டு, காம்பவுண்ட் வால் உண்டு. அந்த பிராகாரத்துக்குள்ள ஒரு பிராகாரம் முழுக்க தோட்டம். தோட்டம் அப்படின்னா புஷ்பம் உண்டு, திருத்துழாய் உண்டு, வெத்தலை உண்டு, தேங்காய் உண்டு, காய்கறிகள்லாம் உண்டு. திருவாராதனத்துக்கு தலிகைக்கு தேவையான எல்லா வஸ்துக்களும் கிடைப்பது போல ஆச்சரியமான தோட்டம். கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு பாகவதரும் அவருடைய தேவியும் 2 பேரும் பரம பக்தாளா இருந்துட்டு ஆழ்வாருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இந்த தோட்டத்தை நிர்வாகம் பண்ணிட்டு வரா. அவ நன்னா இங்கிலீஷ் படிப்பெல்லாம் படிச்சு நன்னா வாசிச்சு ஐடில ஒர்க் பண்றவா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி பண்ணிட்டு நெத்தில திருமண் காப்போடு கூட ஆழ்வாருக்கும் பெருமாளுக்கும் இந்த நந்தவன கைங்கரியத்தை ₹1 பணம் வாங்கிக்காம அவ சொந்த செலவுல இந்த ஊர்ல தங்கிண்டு பெருமாள் ஆழ்வாருடைய பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு அந்த தம்பதிகள் ரொம்ப ஆச்சரியமா கைங்கரியம் பண்ணிட்டு வரா. அவளால பராமரிக்க கூடியதான ஆச்சரியமான நந்தவனம் தோட்டம். அந்த நந்தவனம் தோட்டம் கூட ஆழ்வார் போற ஊரெல்லாம் அழகா அனுபவித்து பாடுவார் இல்லையோ. அவர் ஊரே அந்த மாதிரி அழகா பராமரிக்கப்படலைன்னா வருத்தப்பட மாட்டாரா ஆழ்வார்? அதனால ஆழ்வாருடைய அனுகிரகத்தினாலே அவர் ஆசைக்கு தகுந்தபடி அந்த ஊர் இன்னும் கூட அழகாக இருக்கிறது. அது ஒரு விசேஷம். அந்த முதல் பிராகாரத்திலே வாகன மண்டபம் உண்டு. அந்த வாகன மண்டபத்திலே ராமானுஜர் முதலான ஆச்சாரியர்களுக்கெல்லாம் சன்னதி இருக்கிறது. அவளை எல்லாம் சேவிச்சுக்க வேண்டியது. அந்த முதல் பிராகாரத்தை ஒரு பிராகாரம் பிரதட்சணம் வந்துட்டு 2வது பிராகாரத்துக்குள்ள நுழைந்தோமானா ஆண்டாள் சன்னதி உண்டு, திருமடைப்பள்ளி உண்டு. எம்பெருமானுக்கும் ஆழ்வாருக்கும் பிரசாதம் பண்ணக்கூடிய மடைப்பள்ளி எல்லாம் உண்டு. இப்ப அதையும் ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு உள்ள போனோமானா 3வது பிராகாரம். அந்த பிராகாரத்திலே ஒரு மேடை போல இருக்கும். மேடை அப்படின்னா இப்ப கீழே இருக்கும் அப்படின்னா ஒரு 15 அடி உசரத்துக்கு ஒரு டயஸ் போல இருக்கும். அதுக்கு ஒரு 20 படிகள் இருக்கும். அந்த படி ஏறி போனாதான் பெருமாள் ஆழ்வார் எல்லாம் சேவிக்க முடியும். அப்படியே ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பிலே இருக்கக்கூடிய கோவில். அந்த படி ஏறி போய் மேல பெருமாள் ஆழ்வார் எல்லாம் சேவிக்கிறதுக்கு முன்னாடி அந்த 3வது பிராகாரத்தை கூட ஒரு பிரதட்சணமா வரும்னு வச்சுக்கோங்க. அப்படி வந்தோமானா முதல்ல ஆழ்வாரனுடைய விமானத்துக்கு பின்பக்கம் ஹிரண்ய நரசிம்மர்னு சொல்லக்கூடிய ஹிரண்யாட்சனை மடியில போட்டுண்டு சம்ஹாரம் பண்ற நிருசிம்மன் இருப்பார். அவர் சேவிக்கிறதுக்கு ஒரு இரும்பு படி இருக்கும். கொஞ்சம் உஷாரா ஜாகிரதையா போகணும். அதுல ஏறி போய் அந்த பெருமாளை சேவிச்சுட்டு இறங்கணும். அப்படி பிராகாரத்தை பிரதட்சிணமா வரைச்ச பெருமாளுக்கு நேர் பின்பக்கம் யோக நரசிம்மர் இருக்கிறார். அவரையும் சேவித்துக் கொள்ள வேண்டியது. அவரையும் சேவிச்சுட்டு சன்னதிய பிரதட்சிணமா வந்து முன்பக்கமா வந்து அந்த படியை ஏறினோமானா நாம நுழையறச்ச நமக்கு இடதுபுறத்தில் இருக்கக்கூடியது திருமங்கையாழ்வார் குமுதவள்ளி நாச்சியார் சிந்தனைக்கினியானுடைய சந்நிதி. நமக்கு நேரே இருக்கக்கூடியது வேதராஜன் சொல்லக்கூடிய வயலாளி மணவாளன் சன்னதி. அங்கதான் பெருமாள் ஆஜானுபாகுவா பெரிய திருமேனியோட கம்பீரமா உபயநாச்சிமாரோட அமர்ந்து கொண்டிருக்கிறார். உற்சவர் வயலாளி மணவாளன் நின்ன திருக்கோலத்திலே உபயநாச்சிமாரோடு இருக்கக்கூடிய சன்னதி. அந்த எம்பெருமானுக்கு இடது பக்கத்திலே ஏவரி வெஞ்சிலையான்னு சொல்லக்கூடிய ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத மூலவரா பெரிய திருமேனியோட மலை போல ராமன் அமர்ந்திருக்கக்கூடிய சந்நிதி. இதுதான் ஆச்சரியமான இந்த சந்நிதியினுடைய ஒரு அமைப்பு. கோவிலுக்கு பின்பக்கம் புஷ்கரணி இருக்கிறது. அதே விசேஷமான தீர்த்தம். அங்கே தீர்த்தமாடிக்கொள்ள வேண்டியது. இப்போ இந்த திருநகரின்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்துக்கு என்ன ஏற்றம் அப்படின்னு பார்த்தா முதல்ல ஸ்தல புராணத்தை பார்த்துடலாம். கருட புராணத்திலே சொல்லப்பட்டதான ஸ்தல புராணம். அந்த கருட புராணத்திலே பிரதானமா திரு ஆலின்னு சொல்லக்கூடிய அந்த லட்சுமி நரசிம்மனுடைய கஷேத்திரத்தினுடைய ஸ்தல புராணம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பெருமாளே இங்க ஆழ்வாருக்காக வந்து சேவை சாதிக்கிறபடியினாலே அதனுடைய தொடர்ச்சியா கலியுகத்திலே ஏற்படக்கூடிய விஷயங்கள்லாம் கோர்வையா சொல்லப்படும். அது திருநகரியினுடைய ஸ்தல புராணம். இப்போ முதல்ல திரு ஆலின்னு சொல்லக்கூடிய அந்த லட்சுமி நரசிம்ம கஷேத்திரத்தினுடைய ஸ்தல புராணம் கருட புராணத்திலே சொல்லப்பட்டதான ஒரு ஆச்சரியமான ஸ்தல புராணம். திருமங்கை ஆழ்வார் கலியுகத்திலே அவதாரம் பண்ணி ஆழ்வாராக ஆகி பல திவ்யதேசங்களை மங்களாசாசனம் பண்ணி பல பாசுரங்களை அருளி செய்து திருக்குறுங்குடின்னு சொல்லக்கூடிய திவ்யதேசத்திலே எம்பெருமானுடைய திருவடிகளை சென்று அடைந்தார். அது வரைக்கும் நமக்கு நன்னா தெரியும். ஆனால் திருமங்கையாழ்வார்னு சொல்லக்கூடிய மகாத்மா எம்பெருமானுடைய வில்லான சாரங்கத்தின் அம்சமாக அவதரித்தார்னு நம்முடைய சம்பிரதாயத்திலே சொல்றோம். ஆனால்
அந்த ஆழ்வார் ஒரு யுகத்திலே ஒருவராக அவதாரம் பண்ணி இந்த எம்பெருமானிடத்திலே மோட்சத்தை பிரார்த்திக்க, பெருமாள் ஒரு யுகத்திலும் கலியுகத்துல மோட்சம் தரேன், கலியுகத்துல மோட்சம் தரேன் அப்படின்னுட்டு தள்ளி போட்டுண்டே வர, இதற்கு மேலையும் ஆழ்வாரை அலைக்கழிக்க கூடாதுன்னு பிராட்டி பெருமாளிடத்திலே பலமான ஒரு கோரிக்கையை வைத்து ஆழ்வாருக்கு புருஷகாரம் பண்ண, ஸ்ரீ வைஷ்ணவராக திருமங்கையாழ்வார் அவதாரம் பண்ணின அந்த ஜென்மாவே அவருக்கு கடைசியாக இருக்க வேண்டும், அவருக்கு மோட்சம் தந்துடணும்னுட்டு பிரத்யேகமா ஆழ்வாருக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவே தாயாரானவள் அங்கு ஒரு மகரிஷியினுடைய குமாரத்தியாக பிறந்து, இந்த எம்பெருமான் போய் அவளை கல்யாணம் பண்ணிண்டு, ரெண்டு பேரும் இந்த திருநகரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமணங்கொள்ளைன்னு சொல்லக்கூடிய வேதராஜபுரத்திலே கல்யாண பெண்ணாகவும் கல்யாண பையனாகவும் சேவை சாதித்து ஆழ்வாரை ஆட்கொண்டு திருமந்திரோபதேசம் பண்ணி ஆழ்வாருக்கு மோட்சம் கொடுக்கிறார். இப்படி ஆழ்வாருக்காக பிரத்யேகமாக ஏற்பட்டது திருநகரி. அதுக்கு முன்னாலே பல யுகங்கள்ல ஆழ்வார் பல பெயர்ல பல ஜென்மாக்கள் எடுத்தார். அதனால இந்த சரித்திரம் அப்படியே 4 யுகங்களுக்கு தொடர்ந்து வருது. அது என்னன்னு பார்க்கலாம். கிருதயுகத்திலே பிரம்மாவினுடைய குமாரனான கர்த்தம பிரஜாபதினு ஒருத்தன், அவர் தனக்கு மோட்சம் வேணும் என்று பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணணும்னு நினைச்சார். அவருடைய ஆச்சாரியர் அவருக்கு உபதேசம் பண்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, பிராட்டியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பெருமாள் தான் முமுக்ஷு உபாசிய தேவதை. முமுக்ஷுன்னா மோட்சம் போனோன்ற ஆசை இருக்கிறவன். அவன் உபாசிக்க வேண்டிய தெய்வம் எதுன்னா பிராட்டியோடு கூட இருக்கக்கூடிய பெருமாள் தான். 2 பேரையும் சேர்த்துதான் உபாசனை பண்ணி சரணாகதி பண்ணணும், அப்பதான் மோட்சம் கிடைக்கும்னு உபதேசம் பண்றார். அந்த உபதேசத்தை கேட்டுண்டு ஆச்சரியமான இந்த பில்வாரண்ய கஷேத்திரத்திலே பெருமாள் தாயாரை ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டு ஆலிநகருக்கு அதிபதியாக இருக்கக்கூடியபடியினாலே இந்த லட்சுமி நரசிம்மனை வந்து சேவிச்சுட்டு இவனை குறித்து விசேஷமா ரொம்ப கடுமையான தபஸ் பண்றார். தபஸ் பண்ணி பெருமாள் எனக்கு வந்து மோட்சம் தரணும்னு சங்கல்பம் பண்ணிட்டு தபஸ் பண்றார். பெருமாள் சேவை சாதிக்கவும் இல்லை, நேர வரவும் இல்லை. ரொம்ப நாள் அப்படியே போறது. பிராட்டி அப்பப்போ சொல்லிட்டே இருக்கா, அந்த குழந்தை உங்களை நோக்கி தபஸ் பண்றது, நீங்க போய் சீக்கிரம் தரிசனம் கொடுக்கணும், அந்த குழந்தைக்கு மோட்சம் கொடுக்கணும், ரொம்ப அந்த குழந்தைய சோதிக்க வேண்டாம் பிராட்டி சொல்லிட்டே இருக்கா. பெருமாள் பிராட்டி சொன்னதை காதலையே போட்டுக்காம அவர் பாட்டுக்கு அவர் காரியத்தை பார்த்துட்டு இருக்கார். இவர் தபஸ் பண்றதோ நிக்கவே இல்லை. நாளுக்கு நாள் தபஸ் அப்படி கடுமையாயிட்டு போறது. எத்தனை சொல்லி பார்த்தும் ஒரு குழந்தைக்கு இறங்கி அனுகிரகம் பண்ணாமல் பெருமாள் இப்படி சும்மா இருக்காரே அப்படின்னுட்டு பிராட்டிக்கு கோபம் வந்துட்டு, என்னுடைய பேச்சை கேட்டு குழந்தைகளை அனுகிரகம் பண்ணலன்னா அப்ப நான் இங்க இருந்து என்ன பிரயோஜனம், நான் இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் உண்டு இங்க? ஆகையினாலே உங்களை விட என்னுடைய குழந்தைகளான அடியவர்கள் தான் எனக்கு முக்கியம். அவளுக்கு எப்போ அனுகிரகம் பண்றீங்களோ அப்போ வந்து உங்களோட நான் சேர்றேன்னுட்டு பிராட்டியானவள் கோச்சுண்டு ஸ்ரீவைகுண்டத்தில இருந்து புறப்பட்டு வந்துடுறா. வந்தவள் இந்த குழந்தைன்னு சொல்லக்கூடிய கர்த்தம பிரஜாபதி தபஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பில்வாரண்ய கஷேத்திரத்துக்கு வந்துடுறா. பெருமாள் பார்த்தார், என்ன இது அடியவர்களுக்காக கோவித்துக் கொண்டு பிராட்டி அடிக்கடிக்கு வைகுண்டத்தை விட்டு போறதுன்றது வழக்கமாயிடுது. சரி, பிராட்டியை போய் சமாதானம் பண்ணி அழிச்சுட்டு வரணும்னு, பிராட்டி இல்லாமல் இருக்க முடியாதுன்னு ஏங்கி போன தவித்து போன பெருமாள் பிராட்டியை தேடிண்டு பூலோகத்துக்கு வரார். பிராட்டி வில்வாரண்ய கஷேத்திரத்துல இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறார். ஆனா எங்க இருக்கான்னு பெருமாளாலே கண்டுபிடிக்க முடியல. பிராட்டி தான் எங்க இருக்கிறேன்னு தெரிந்து கொள்ள முடியாமல் தன்னை மறைத்துக் கொண்டாள். எங்க போனா பிராட்டின்னா, அந்த வில்வாரண்ய கஷேத்திரத்திலே அழகான ஒரு குளம் உண்டு, தாமரை குளம். அந்த தாமரை பொய்கையிலே ஒரு அழகான தாமரை மலரினுடைய தண்டு, அந்த தண்டு பகுதியிலே போய் பிராட்டி ஒளிந்து கொள்கிறாள். ஒரு தாமரை மலருக்குள்ள பிராட்டி ஒளிந்துகிறாள். அது ராத்திரி சமயம். ராத்திரி சமயத்துல தாமரையானது அப்படியே கூம்பி இருக்கிறது. பகல்ல மலர்றதோ இல்லையோ, ராத்திரி சமயமானபடினாலே பிராட்டி போய் ஒளிஞ்சுண்டா தாமரை அப்படியே வந்து குவிஞ்சுடுத்து பிராட்டி இருக்கிறது வெளியில தெரியல. ஆனா பிராட்டி இங்கதான் இருக்கிறான்னு பெருமாள் தேடிண்டு வந்துட்டான். எந்த தாமரையை பார்த்தாலும் குவிந்து கிடக்கிறதே, எதுல பிராட்டி இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பெருமாள் ஒரு ஆலோசனை பண்ணினான். என்ன பண்ணினார் பெருமாள்? சந்திர சூரிய உச்ச நேத்திரேன்னு சொல்றபடி பெருமாளுடைய ஒரு கண்ணு சூரியன் ஒரு கண்ணு சந்திரன்னு சகசிரநாமம் வர்ணிக்கிறதோ இல்லையோ, சூரியன் வந்தானானா சூரிய ஒளிப்பட்டு தாமரை மலரும், சந்திரன் வந்தானானா சந்திரனுடைய கிரணம் பட்டு குளிர்ச்சி பட்டு தாமரை அப்படி வாடினா போல மூடிக்கொள்ளும். பெருமாள் என்ன பண்ணினா, ராத்திரி பொழுதுல வந்தவன் சூரியன் சொல்லக்கூடிய தன்னுடைய கண்ணை திறந்து இந்த தாமரை குளத்தை ஒரு பார்வை பார்த்தான். அந்த சூரியனுடைய உஷ்ணம் பட்டு சூரிய வெளிச்சம் வந்துடுத்து, பகல் பொழுது வந்துடுத்து, நாம் எல்லாம் மலரணும்னு மற்ற தாமரைகள் எல்லாம் மலர்ந்துடுத்து.
ஆனா பிராட்டி இருக்கக்கூடிய தாமரை மட்டும் பிராட்டி சர்வக்னியோன்னு சர்வேஸ்வரியோன்னு அவளை ஏமாத்த முடியுமோ? இவனுடைய சூழ்ச்சி எல்லாம் அவள் இடத்துல பழிக்குமோ? அதனால பிராட்டி என்ன பண்ணா, என்னை கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக தானே உஷாரா இப்படி ஒரு ஆலோசனை, நான் எப்படி வெளிப்படுவேன் அப்படின்னுட்டு பிராட்டி இருக்கக்கூடிய தாமரை மலரவே இல்லை, அப்படியே கூம்பி குவிந்தே கிடந்தது. இன்னும் முட்டா இருக்கு. அப்ப பெருமாள் சுலபமா கண்டுபிடிச்சிட்டான். ஓஹோ, அவ்வளவு சாமர்த்தியமா உள்ள இருக்கியா நீ, இதோ வந்துட்டேன் பாருன்னுட்டு இவனே போய் அந்த தாமரை முட்டை மலர்த்தி அதுக்குள்ள இருந்த பிராட்டி அப்படியே குழந்தைய தூக்குறாப்புல தூக்கி தன்னுடைய திருமடியிலே வைத்துக் கொண்டு ஆலிங்கனம் பண்ணி சேர்த்து அணைச்சுண்டான் பெருமாள் அப்படின்னு புராணம் தெரிவிக்கிறது. ஏற்கனவே ஒரு முறை லட்சுமி நிருசிம்மாவதாரத்திலே ஆலிங்கனம் பண்ணி கொண்ட பெருமாள் இப்போது பூலோகத்திற்கு வந்து இந்த கஷேத்திரத்திலே பிராட்டியை அணைத்துக் கொண்டு அது போலவே சேவை சாதித்தான். அப்படி பிராட்டியை அமர்த்தி கொண்ட போது பெருமாள் தன்னுடைய வலது தொடையிலே பிராட்டியை அமர்த்து கொண்டு ஆலிங்கனம் பண்ணி கொண்டான். பெரும்பாலும் லட்சுமி நிருசிம்மன் பெரும்பாலும் இல்லை, எங்கேயுமே இடது மடியில தான் பிராட்டி வச்சுட்டு பெருமாள் ஆலிங்கனம் பண்ணிட்டு இருப்பான். அங்க பிராட்டி கோவித்து கொண்டு வந்தால் பிராட்டியை பார்த்தா போறோம்னு ஆசைப்பட்டு வந்த பெருமாளுக்கு பிராட்டியை பார்த்த உடனே சந்தோஷம், தலையம் புரியல காலம் புரியல. உடனே வந்து வலது திருவடியில பிராட்டியை அமைத்து வைத்துக் கொண்டு பிராட்டியினுடைய இடுப்பை அணைத்தது போல பெருமாள் செவு சாதிக்கிறான். இப்படி ஆலிங்கனம் பண்ணி கொண்ட எம்பெருமான் ஆலிநகருக்கு அதிபதியான லட்சுமி நிருசிம்மன். இது நடந்தது. இப்போ பெருமாளும் பிராட்டியும் இவருக்கு சேவை சாதிக்கணும்னு வந்தாலோ இல்லையோ அவளுடைய சண்டைய ஒரு சாக்கா வச்சுட்டு இங்க வந்துட்டா. இப்போ பிராட்டி பெருமாளை பார்த்து ஒரு புன்முறுவல் பூத்து சிரிக்கிறார். இந்த குழந்தை இத்தனை நாள் தபஸ் பண்றது வாடுறது, இதுக்கு அனுகிரகம் பண்ணுங்கன்னு எத்தனை முறை சொன்னேன், காதலையானும் போட்டுங்களா நீங்க? இப்ப பாத்தீங்களா, உங்களை தானா வர வச்சீங்க, என்ன தேடிட்டு வரா மாதிரி வந்தீங்க, அந்த குழந்தைக்கு நம்மளுடைய சேவை கிடைச்சிடுத்து. நீங்க போயிருந்தா கூட உங்களோட சேவை மட்டும் தான் கிடைச்சிருக்கோம், இப்ப 2 பேருடைய சேவையும் சேர்ந்து கிடைக்கிறது. இப்ப அந்த குழந்தைக்கு என்ன வேணும்னு கேட்டு அனுகிரகம் பண்ற வழியை பாருங்கன்னு பிராட்டியானவள் ஆசையா செல்லமா கோபத்தோட பெருமாளிடத்திலே சொல்ல, பெருமாள் கர்த்தம பிரஜாபதியை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். அவர் இதுதான் சாக்கு, இந்த க்ஷணத்துக்காக தானே இத்தனை காலங்கள் நான் தபஸ் பண்ணினேன் அப்படின்னு இதை பயன்படுத்திக்கணும்னுட்டு பிராட்டியையும் பெருமாளையும் சரணாகதி பண்ணி எனக்கு மோட்சம் கொடுங்கன்னு பிரார்த்திக்கிறார். பெருமாள் சொல்றார், உனக்கு இப்ப மோட்சம் கிடையாது, கலியுகத்திலேதான் மோட்சம். இது என்னுடைய விசேஷமான சங்கல்பம். ஆகையினால வேற ஏதானும் வேணா கேளு தரேன். இப்போ வரம் தபஸ் பண்ணிட்ட, பண்ண தபஸுக்கு ஏதோ ஒரு வரம் ஓணும். நீ கேட்ட வரத்தை என்னால கொடுக்க முடியாது. மோட்சத்துக்காக நீங்க சரணாகதி பண்ணிண்டாலும் கொடுக்கறதுன்றது என்னுடைய சுதந்திரம். அது நான் உனக்கு விசேஷ பக்தியானபடினாலே கலியுகத்துலதான் கொடுக்க போறேன். அதனால அதை பத்தி பேசாத, மேல வேற என்ன ஓணும் கேளு அப்படின்னா, எனக்கு சேவை சாதித்தது போலவே பிராட்டியை அணைத்துக் கொண்டிருக்கிற கோலத்திலே லட்சுமி நிருசிம்மனா எல்லோருக்கும் சேவை சாதிக்கணும், இங்கே அர்ச்சாவதாரமா கோவில் கொண்டு எழுந்தருளி இருக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திக்க, அந்த கர்த்தம பிரஜாபதியினுடைய பிரார்த்தனையை ஏற்று பெருமாள் அஷ்டாட்சர விமானத்தின் கீழே இங்கே லட்சுமி நிருசிம்மனாக எழுந்தருளி சேவை சாதித்தான். இது முதல் யுகமான கிருதயுகத்திலே நடந்ததான ஸ்தல புராணம். 2வது யுகமான திரேதா யுகத்திலே இந்த கர்த்தம பிரஜாபதியே உபரிச்சர வசூன்னு சொல்லக்கூடிய மன்னனா ராஜாவா பிறக்கிறான். வாஸ்தவத்துல இவனுக்கு என்ன பெயர் அப்படின்னா வசூன்னு பெயர் இவனுக்கு. சரம் அப்படின்னா அலையிறது, அப்படி அலைஞ்சுட்டே இருக்கிறது, திரிஞ்சுட்டே இருக்கிறது, ஒரு இடமா நிக்காம அலைஞ்சுட்டு இருக்கிறது. உபரி அப்படின்னா ஆகாச மார்க்கம். உபரி சரவசூன்னா ஒரு இடமா நிக்காம ஆகாச மார்க்கத்துல விமானத்துல எப்பவும் திரிஞ்சுட்டே இருக்கிறவன் அர்த்தம். இவன் ரொம்ப கடுமையான தபஸ் எல்லாம் பண்ணி மகா பெரிய விஷ்ணு பக்தனாகவும் பெரிய மகா வீரனாகவும் பெரிய வள்ளலாகவும் பெரிய சக்கரவர்த்தியாகவும் நல்ல புஜபல பராக்கிரமசாலியாகவும் இந்திரனுக்கே கூட யுத்த சமயத்திலே இந்திரனுக்கு கூட தோள் கொடுத்து துணை நின்று அவனை காப்பாத்தி அவனுக்காக சண்டை போடக்கூடிய அளவுக்கு பராக்கிரமம் வாய்ந்தவன். பொதுவா இந்திரன் இவாள்லாம் வந்து சண்டையில தோக்குற மாதிரி இருந்தா யார பிரார்த்திப்பா, அனுகிரகம் பண்ணுன்னு பெருமாளைத்தானே பிரார்த்திப்பா. அப்படி பெருமாள் போய் உபகாரம் பண்ணக்கூடிய இந்திரனுக்கு கூட இவன் உபகாரம் பண்ணிருக்கிறான் பலமுறை. அப்படி தேவர்கள்லாம் ஏதான சகாயம் வேணும்னா சாதாரண மனுஷனான இவனிடத்திலே வந்து நிற்கும்படியா அத்தனை பெரிய பக்திமானாக பராக்கிரமசாலியாக தவசீலனாக இருந்தான் இந்த உபரிச்சரவசு. பல திவ்ய தேசங்களுடைய சரித்திரத்துல பார்த்தாலும் உபரிச்சரவசு அப்படி ஆகாச மார்க்கத்துல விமானத்துல போயிட்டே இருந்தான். இந்த கோவிலுக்கு மேல அவனால பறக்க முடியல, எது நம்மளை தடுக்கிறதுன்னு கீழே இறங்கி வந்து பார்த்து அந்த பெருமாளை சேவிச்சு அவனுக்கு நிறைய கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணான்னு பல திவ்ய தேசத்திலே பார்த்தோம், பார்க்க போகிறோம். அப்படி பெரிய பராக்கிரமசாலியா மனிதனாக இருந்தாலும் ஆகாசத்திலே நடமாடக்கூடிய சித்தி பெற்றவன். இந்திரனுக்கு ஒரு முறை பெரிய கஷ்டம் வந்தது. இந்திரனை கிட்டத்தட்ட அழிக்கிற நிலைமைக்கு போயிட்டான் ஒருத்தன். அந்த சமயத்திலே
இவனுடைய உதவியை நாடி இந்திரன் வந்து கேட்டான். இவன் இந்திரனுக்காக போய் சண்டை போட்டு அவனுடைய விரோதியை, எதிரியை சம்ஹாரம் பண்ணி இந்திரனை காப்பாத்தினான். அப்ப தேவர்களுக்கு அதிபதியான இந்திரன் சந்தோஷப்பட்டு என்ன பண்ணினா, இவனுக்கு ஒரு விசேஷமான வரத்தை கொடுத்தான். ஒரு சாதாரணமான மனுஷனாக இருந்தாலும் உன்னுடைய பராக்கிரமத்தினாலே, உன்னுடைய தவ வலிமையினாலே இத்தனை தூரம் இந்திரனுக்கே உபகாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரியவனா இருக்க, இன்னும் விசேஷமா உனக்கு ஒரு சக்தியை நான் கொடுக்கிறேன். தேவர்களை போல ஆகாசத்திலே சஞ்சாரம் பண்ணக்கூடிய சக்தியையும், தேவர்களைப் போல நீ எங்க நினைக்கிறையோ அங்க உன்னை கொண்டு சேர்க்கக்கூடியதான ஒரு விமானத்தையும் நான் கொடுக்கிறேன்னுட்டு இந்திரன் வரம் கொடுத்தான். அதுல இருந்துதான் வசுன்னு சொல்லக்கூடிய இவன் உபரிச்சர வசுவாக ஆனான். அந்த உபரிச்சர வசு யாருன்னா, அதுக்கு முன்னாடி யுகத்திலே, முன்னாடி ஜென்மாவிலே கர்த்தம பிரஜாபதியாக விளங்கியவன். இப்படி பல இடங்களுக்கு வந்தவன் இந்த வில்வாரண்ய கஷேத்திரத்திலே இந்த திருஆலி நகராளனான லட்சுமி நரசிம்மன் எழுந்தருளி இருக்கக்கூடிய அஷ்டாட்சர விமானத்துக்கு மேலே பறக்க முயன்ற போது வழக்கம் போல விமானமானது செயலிறங்கி மேல நகர முடியாம அப்படியே இறங்கி கீழே பூமிக்கு வந்துடுத்து. ஏதோ ஒரு விசேஷ சக்தி இங்க இருக்க போய் தான் நம்மால இந்த இடத்துக்கு மேல விமானத்திலே பறக்க முடியவில்லை, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு விசாரிச்சு பார்த்ததுல பெருமாள் இங்கே வரப்பிரசாதியா கர்த்தம பிரஜாபதிக்கு பிரத்யட்சமான லட்சுமி நரசிம்மனா எழுந்தருளி இருக்கிறான்னு எல்லாம் தெரிஞ்சுட்டான். வந்து இந்த பெருமாளை சேவித்தான். இந்த பெருமாளுடைய அழகிலே மயங்கி என்ன இவ்வளவு விசேஷமான சக்திகள் எல்லாம் பெற்று ஆகாசத்துல எல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன சம்பாதித்தோம், பெருமாளுடைய திருவடிகளை போய் அடையக்கூடிய மோட்சம் தான் வேணும்னுட்டு இந்த முமுட்சுக்கள் பிரார்த்தனை பண்ண வேண்டிய தேவதையான லட்சுமி நரசிம்மனை பார்த்த மாத்திரத்துல அவனுக்கும் மோட்சம் போகணும்னு ஆசை வந்து உடனே உட்கார்ந்து லட்சுமி நரசிம்மான்னு சரணாகதி பண்றேன்னு தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அந்த தபஸுக்கு மகிழ்ந்து லட்சுமி நரசிம்மன் சேவை சாதிக்கிறான். இந்த உபரிச்சர வசுவிற்கு திரேதாயுகத்திலே அப்ப பெருமாள் என்ன வேணும்னு கேட்கிறார். சுவாமி எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்கிறான். பெருமாள் அப்ப என்ன பண்ணினார், உனக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் வரும்படியா நான் அனுகிரகம் பண்றேன்னுட்டு அனுகிரகம் பண்றார். அப்போ அவனுக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்து போன பிறவியிலே கர்த்தம பிரஜாபதியா பிறந்து இவன் தபஸ் பண்ணினது, பெருமாள் வந்து சேவை சாதித்தது, மோட்சம் கேட்டா கலியுகத்துலதான் தரப்போறேன்னு சொன்னது, வேற வரம் வேணும்னு கேட்டா இங்க லட்சுமி நரசிம்மனா கோயில் கொள்ளணும்னு பிரார்த்திச்சுன்றது எல்லாம் ஞாபகத்துக்கு வரவே தன்னாலதான் பெருமாள் இங்க எழுந்தருளி இருக்கான் அப்படின்ற விஷயத்தை புரிந்து கொண்டு ஆனந்தப்பட்டான். அது மட்டுமல்லாமல் இப்போது நமக்கு மோட்சம் கிடைக்காதுன்னு பெருமாள் சொல்லிருக்காருன்னு மனசுல வச்சுட்டான். இருந்தாலும் கூட அவன் சுதந்திரன், எப்ப வேணாலும் எதை வேணாலும் மாத்திக்கலாம் இல்லையோ. அதனால இப்போ ஒரு முறை பிரார்த்திக்கலாம், கொடுக்குறான் அப்படின்னுட்டு சுவாமி எனக்கு மோட்சம் கொடுக்க மாட்டியா அப்படின்னா, அதான் ஏற்கனவே சொல்றேனே உனக்கு கலியுகத்திலே தான் மோட்சம், அது வரைக்கும் நீ அர்ச்சாவதாரமா இருக்கக்கூடிய என்ன சேவிச்சுண்டு இங்க நிறைய கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணிண்டுரு அப்படின்னு பெருமாள் சொல்லவே இந்த உபரிச்சர வசு பல காலம் இந்த கோவில்ல தங்கி இருந்து இந்த எம்பெருமானுக்கு நிறைய கைங்கரியங்களை எல்லாம் பண்ணிக்கொண்டு பரம பாகவதோத்தமனாக எழுந்தருளியிருந்தான். அடுத்த யுகமான துவாபர யுகத்திலே காவிரி நதியும் கடலும் சங்கமிக்கிற இடம், அதாவது காவிரி நதியானது கடலிலே கலக்கக்கூடிய இடம், காவிரி பூம்பட்டினம்னு சொல்லக்கூடிய பூம்புகார். அந்த இடத்திலே அந்த யுகத்திலே அந்த இடம் ககூஸ்தபட்டினம் என்று வழங்கப்பட்டது. அந்த பட்டினத்தை ஆண்ட, அந்த நாட்டை ஆண்ட வஜ்ரகோஷன்னு சொல்லக்கூடிய மகனுக்கு பசங்க இல்லை. பசங்க இல்லாததுனால அவனுடைய மந்திரியினுடைய குமாரனான சங்கபாலன்னு சொல்லக்கூடியவனை அவன் ஸ்வீகாரம் பண்ணிட்டான். அந்த சங்கபாலன் யாருன்னா, முதல் யுகத்திலே கர்த்தம பிரஜாபதியாகவும் இரண்டாவது யுகத்திலே உபரிச்சரவசுவாகவும் பிறந்தவன் தான் இப்போது சங்கபாலனா பிறந்திருக்கான். அந்த சங்கபாலனை ஸ்வீகாரம் பண்ணிட்டான், அவனையே இளவரசனாக்கினான், வயசு வரும்போது அவனையே ராஜாவாக்கினான். அந்த சங்கபாலன் அப்படியே பல ஊர்களுக்கு திக்விஜயம் பண்ணிட்டு எந்த ஊர்ல யாருக்கு என்ன குறைன்னு கேட்டு எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி வச்சுட்டு வர போது இந்த லக்ஷ்மிபுரி, ஸ்ரீபுரி, ஆலிபுரின்னு எல்லாம் சொல்லக்கூடிய வில்வாரண்ய கஷேத்திரத்தினுடைய மகிமையை கேள்விப்பட்டு பிராட்டி வந்து வசித்த இடமானபடினாலே செல்வ செழிப்புள்ள இடம் அப்படின்னு தெரிஞ்சுண்டு இங்க பெருமாள் பிராட்டியை குறித்து பெரிய யாகம் பண்ணணும் அப்படின்னுட்டு பெரிய மகர்ஷிகளை எல்லாம் கூட்டி இந்த திரு ஆலி நகரிலே விசேஷமா பெரிய யாகத்தை பண்றான். அந்த யாகத்தினுடைய அவிர்பாகத்தை பூர்ணாகுத்தி அப்படியே கையில ஏந்தி வாங்கி கொள்வதற்காக லட்சுமி நரசிம்மன் அந்த யாக அக்னியிலிருந்து ஆவிர்பவிக்கிறான். அப்போது மூன்றாவது யுகத்திலே இவனுக்கு பெருமாள் திரும்பவும் லட்சுமி நரசிம்மனாக யாகசாலையிலே சேவை கொடுக்கிறான். அப்போ எதுக்காக என்ன நோக்கி யாகம் பண்ண, உனக்கு என்ன வேணும் அப்படின்னா, நான் ராஜாவா இருக்கிறபடினாலே இந்த தேசமெல்லாம் சுபிக்ஷமா இருக்கணும், என் நாட்டையும் என் நாட்டு மக்களையும் எப்போதும் நலமாகவும் வளமாகவும் வைத்துக் கொள்ள வேணும், அதற்கு தேவரீரும் தாயாரும் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சுட்டான். சரி சந்தோஷம், அப்படியே அனுகிரகம் பண்றேன்னு பெருமாள் வரம் கொடுத்தார். வேற என்ன வேணும்னா எனக்கு மோட்சம் வேணும்.
பெருமாள் திரும்பவும் பூர்வ ஜன்ம ஞாபகத்தை அவனுக்கு வரும்படி பண்ணி கடந்த 2 யுகங்கள்ல சொன்ன விஷயங்களை எல்லாம் அவனுக்கு புரிய வைத்து, மூணாவது இந்த யுகத்திலே கூட உனக்கு மோட்சம் இல்லை, வரக்கூடியவதான கலியுகத்துல தாண்டாப்பா அவனுக்கு மோட்சம். அதனால ஜனங்களை நல்ல விதத்திலே ராஜ்யம் பண்ணிட்டு எல்லோருக்கும் நல்லது பண்ணிட்டு பரம பாகவதனா எனக்கு கைங்கரியம் பண்ணிட்டுன்னு அனுகிரகம் பண்ணிட்டு பெருமாளும் பிராட்டியும் புறப்பட்டு போயிட்டான். 4வது யுகமான கலியுகத்திலே எம்பெருமானுடைய சார்ங்கம்னு சொல்லக்கூடிய வில்லினுடைய அம்சமாக இந்த கர்த்தம பிரஜாபதியாகவும் உபரிச்சரவசுவாகவும் சங்கபாலனாகவும் பிறந்த வியக்தியானவர் இந்த திருநகரிக்கு அருகிலே உள்ள திருக்குறையலூர் என்கிற ஒரு கிராமத்திலே சோழ ராஜாவினுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்ட தேசத்திலே ஒரு சேனாதிபதிக்கு நீலன் என்கிற பெயரிலே குமாரனாக பிறந்தார். பிறந்த போது குழந்தை லேசா நீளமா இருக்கிறபடினால நீலன்னு பெயர் வைத்தார்னு சரித்திரம் சொல்றது. இளம் வயதிலே அந்த வயதிற்கு தகுந்தது போல காதல் கல்யாணம் அப்படின்னு ஆசையா ஜன்னா வாழ்ந்துண்டு ஒரு மகா வீரனாக ஆழ்வார் எப்படியெல்லாம் இருந்தார் தன்னுடைய பாசுரங்கள் எல்லாம் வெளியிடுறார். பொதுவா சாதாரணமா செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்னு கேட்டதுக்கு பதில் என்ன சொன்னார் நம்ம ஆழ்வார்? அத்தை தின்று அங்கே கிடக்கும். இந்த சரீரத்திலே தோன்றியதான சின்ன ஜீவாத்மா எப்படி வாழும் அப்படின்னா அந்த சரீரத்துக்கு உண்டான குணங்கள், ஆசைகள், உணர்ச்சிகள் அதையே அனுபவித்துக் கொண்டு அந்த சரீரம் வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கு மேல போகாதுன்னு சொல்றாரு. பொதுவா அந்த மாதிரி அந்த சரீரமே பெருசுன்னு நினைச்சுட்டு இருந்தவரானபடியினால சரீர சுகங்களிலேயே ஈடுபட்டு அதுவே நிலையான இன்பம் என்று அப்படி சுற்றி திரிந்தார். இவர் கலியுகத்திலே மோட்சம் பெற வேண்டும் என்பது பகவானுடைய சங்கல்பம். அதுவும் இல்லாம எம்பெருமானுடைய சாரங்கம்னு சொல்லக்கூடிய வில் இவர் உள்ள அனுப்பிரவேசிச்சிருக்கிறது. அதனால அந்த காரியத்தை பண்ண வேண்டும் என்பதற்காக இவர் ஆழ்வார மாற்றக்கூடிய வேலை வந்துடுத்து. அப்படியே இவர் தன்னுடைய குதிரையின் மேலே அப்படியே பல ஊர்களுக்கு பிரவேசமா போயிட்டு வரச்ச திருவெல்லக்குளம்னு சொல்லக்கூடிய அண்ணன் கோவிலிலே அங்கே புஷ்பத்தை பறிப்பதற்காக வந்த தேவலோக மாது அப்சரஸ் அவள் தன்னுடைய சக்தியை இழந்து அந்த ஊர்லேயே தங்கிவிடுகிறாள். குமுத மலர்களின் நடுவிலே தோன்றிய கொடி போல இருக்கக்கூடிய அவளுக்கு குமுதவல்லின்னு பெயரிட்டு அந்த ஊரை சேர்ந்த மருத்துவர் வளர்த்துண்டவரர். அந்த குமுதவல்லியை இவர் பார்த்து இத்தனை பேரழகியான இவளைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த பெண்ணினுடைய பெற்றவர்களிடத்திலே போய் அந்த பெண்ணை வளர்த்தவர்களிடத்திலே போய் சம்மதம் கேட்டா, எங்க பொண்ணுடைய இஷ்டம் தான், அவ என்ன சொல்றாளோ அதுதான் முடிவுன்னு அவர் சொல்ல, நான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரான ஒரு பாகவதோத்தமருக்குத்தான் வாழ்க்கைப்படுவேன். நான் என்னைக்கு இங்க புஷ்பம் பறிப்பதற்காக இங்கே தங்கிட்டனோ அதுல இருந்து இந்த பூவார் திருமகள் நாச்சியாருக்கும் இந்த ஸ்ரீனிவாசனுக்கும் தான் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நான் பரம பாகவத ஸ்ரீ வைஷ்ணவி, எனக்கு நல்ல ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் தான் கணவனாக வர முடியும். நீர் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு ஸ்ரீ வைஷ்ணவரா மாறணும். அதுவும் இல்லாமல் பகவானை ஆராதிப்பதை காட்டிலும் அவனுடைய அடியவர்களை ஆராதிப்பதே பகவானுக்கு மகிழ்ச்சியானபடியினாலே பாகவதர்களை ஆராதனம் பண்ணுவதாகிற ததி ஆராதனத்தையும் ஒரு நாளைக்கு 1008 ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு சாதம் போடுறதுன்னு குறைஞ்சது 1 வருஷத்துக்கு பண்ணிட்டு வரணும். இது ரெண்டுத்தையும் நீங்க கடைபிடிச்சீங்களானா அப்போ நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேணும் என்பதற்காகவே இவர் பரம பாகவதராக விஷ்ணு பக்தராக ஸ்ரீ வைஷ்ணவராக மாறி சமாசிரியம் எல்லாம் கூட பண்ணிக்கொண்டு மங்கை மடம்னு சொல்லக்கூடிய இடத்திலே லட்சுமி நரசிம்மனுக்கு முன்னாலே 1 வருஷ காலம் ததி ஆராதனை எல்லாம் கூட பண்ணிட்டு இருந்தார். இவர் குறுநில மன்னர். அரண்மனையில் இருக்கக்கூடிய சொத்து அத்தனையும் அழிச்சு ததி ஆராதனம் பண்ணார். கஜானாவில் இருக்கக்கூடிய செல்வம் அத்தனையும் அழித்து ததியாராதனம் பண்ணார். அதெல்லாமும் போராதுன்னுட்டு கொள்ளையடித்து ததியாராதனம் பண்றதுன்ற முடிவுக்கும் வந்துட்டார். அப்படியே இவர் ததியாராதனத்திற்காக கொள்ளையடிக்கப்பட்ட போது நிறைய பெருமாள் இவருக்கு உபகாரம் பண்ணிருக்கா. இவர் அப்படியே கொள்ளையடிச்சுண்டு ததியாராதனம் பண்ணணும்ன்றதுக்காக வசூல் பண்ணலாம், வேட்டையாடலாம் அப்படின்னுட்டு போறார். போன போது நிறைய கவர்ந்துட்டு வரார், அதை கொண்டு ததியாராதனம் பண்ணிட்டே வரார். இப்ப இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு பிரதானமா ததியாராதனம் பண்ணணும், 1 வருஷம் நிக்காம நடக்கணும்னு இதுலயேதான் மனசு போறது இவருக்கு. அதனால ராஜ காரியங்கள்லாம் மறந்துட்டார். இவர் குறுநில மன்னன் அப்படின்னா இவருடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய தேசத்திலே வரக்கூடிய வரி எல்லாம் வசூல் பண்ணி பெரிய ராஜாவுக்கு கட்டணும். அதை கட்டுறதுக்கு தவறிட்டார். ஏன்னா அந்த பணத்தையும் சேர்த்து ததியாராதனத்துக்கு செலவு பண்ணிட்டார். இந்த ராஜாவானவன் என்ன நினைச்சுட்டான், இவர் தான் எல்லாத்தையும் திருடி வச்சுட்டு இருக்கார், எதையும் நமக்கு கொடுக்கறது இல்லை அப்படின்னு இவரை பழி வாங்கணும், தண்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிற போது நாச்சியார் கோயில்னு சொல்லக்கூடிய திவ்யதேசத்திலே இவரை கொண்டு ஜெயில போட்டான். இந்த விஷயம் தெரிந்து
உன்னுடைய அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு நான் இந்த மாதிரி பண்ணா என்ன என்னமா கொண்டு இவன் ஜெயில போட்டான்னு ஆழ்வார் மனம் நொந்து போக, சொப்னத்திலே காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடியவனான தேவ பெருமாள் ஆழ்வாருக்கு சேவை சாதித்து, ஆழ்வாரே கவலைப்படாதீரும், என் ஊருக்கு வாங்கோ, என் ஊர்ல ஓடக்கூடிய வேகவதி நதியினுடைய கரையிலே ஒரு பெரும் புதையல் இருக்கிறது, அந்த புதையல் நீங்க வந்தீங்களானா உங்க கண்ணுக்கு தெரியும், அதை எடுத்துட்டு போய் ராஜாவுக்கு செலுத்த வேண்டிய கப்பம் வரி எல்லாம் செலுத்திட்டு மீதி பணத்துல விசேஷமா ததியாராதனை கைங்கறி எல்லாம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு அனுகிரகம் பண்ற. அதன்படியே வந்தார். பெருமாள் பெரும் புதையலை காட்டி கொடுக்க பெருமாளை சேவித்து நன்றி தெரிவித்து விட்டு அந்த புதையலை கொண்டு போய் கப்பம் கட்டி மீதி பணத்தை ததியாராதனை பண்ணி அப்பவும் பணம் இல்லே தீர்ந்து போயிடுச்சு. சரி, இதுக்கு மேல வர வழியே இல்லை, கொள்ளையடிச்சுதான் ஆகணும்னுட்டு கொள்ளையடிக்க போறார். அந்த சமயத்தில ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து பிராட்டியானவள் ஆழ்வார் படுகிற பாட்டை பார்த்து மனம் நொந்தவளாக பெருமாளிடத்திலே ஒரு வார்த்தை சொல்றா. சுவாமி, போதும் உங்களுடைய சோதனை எல்லாம், 4வது யுகமான கலியுகத்திலே மோட்சம் தரேன்னு சொன்னங்கோ அந்த குழந்தைக்கு. கலியுகம் வந்துடுத்து, இந்த ஜன்மாவிலே கூட பரம ஸ்ரீ வைஷ்ணவனா அந்த பெண்ணு சொன்னான்னுட்டு வைஷ்ணவனா மாறி பாகவதாலுக்கெல்லாம் விசேஷமா ததியாராதனை பண்ணிட்டு தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய சரீர சுகம் இது எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு நல்ல ஒரு கைங்கரிய ஸ்ரீமானாவே இருந்துட்டு இருக்கான் அந்த குழந்தை. இன்னமும் அவனை சோதிக்கிறது சரியில்லை, வாங்கோ அவன் அனுகிரகம் பண்ணணும், புறப்படுங்கோ அப்படின்னு பிராட்டி பெருமாளை தூண்டுறா. பெருமாள் அவனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சங்கல்பிச்சுட்டான். இதுக்கு மேலேயும் பொறுக்க கூடாது, பிராட்டி எங்க திரும்பவும் கோச்சன்னு வந்துட போறாலும் பயம் வந்துடுத்து பெருமாளுக்கு. இப்ப என்ன பண்ணான் பெருமாள், வாஸ்தவம் அவருக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய காலம் வந்துடுத்து. அம்மா நீ என்ன பண்றேன்னா, இந்த திரு ஆலின்னு சொல்லக்கூடிய 3 ஜன்மாக்களிலே இவர் தபஸ் பண்ணிய ஊர்ல லட்சுமி நிருசிம்மனா நீய நானும் சேவை சாதிக்கக்கூடிய அந்த ஊர்ல பரம பாகவதரா பூர்ண மகரிஷின்னு ஒரு ரிஷி இருக்கார். அவருடைய பொன்னாக நீ போய் வளரு, அவருடைய பொன்னா வளரக்கூடிய உன்னை நான் திருமணம் செய்து கொள்வேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் ஆழ்வாருக்கு மோட்சம் கொடுக்கலாம், அனுகிரகம் பண்ணலாம்னுட்டு நாச்சியாரை பார்த்து பெருமாள் சொல்றார். அந்த மகரிஷி ஒரு நாள் மலர் பறிக்க சென்ற போது தாமரை குளத்துக்கு நடுவிலே இந்த தாயாரானவள் அவ கைக்கு கிடைக்கிறார். அவருக்கு பூர்ண மகரிஷின்னு திருநாமம். இவள் அழகிய கொடி போல இருக்கிறதுனாலே தன்னுடைய பெண்ணானபடினாலே பூர்ண மகரிஷியினுடைய பெண் அப்படின்றதுனால பூர்ணவல்லின்னு பெயர் சூட்டி வளர்த்துண்டு வரார். பூர்ணவல்லி தினம் அழகா வளர்ந்துட்டே வரா. கல்யாண வயசார சமயத்துல பெருமாள் ரிஷியின் இடத்துல பொண்ணு கேட்டு பூர்ணவல்லிய திரு ஆலின்னு சொல்லக்கூடிய திவ்யதேசத்திலே கல்யாணம் பண்ணிக்கிறார். இப்போ பூர்ணவல்லிக்கும் இந்த பெருமாளுக்கும் கல்யாணம் நடந்து பூர்ணவல்லியும் கல்யாண ரங்கநாதனும் கைய கோத்துண்டு பெருமாளுடைய சொந்த ஊரான திருநகரிக்கு வர வழியில ஒரு வயல்வெளி. அந்த வயல்வெளியிலே நிறைய நகையெல்லாம் போட்டுண்டு புது பொண்ணா புது மாப்பிள்ளையா சர்வாலங்கார பூஷிதாலா நிறைய தங்க நகைகள் வைர நகைகள் எல்லாம் போட்டுண்டு ஜொலிச்சுண்டு பெருமாளும் பிராட்டியும் மினிக்கிண்டு வரா. ஆழ்வார் அப்ப கையில பணம் இல்ல, ததியாராதனை பண்றதுக்கு பணம் வேணும், கொள்ளையடிக்கணும்னு புறப்பட்டார். குதிரை மேல ஏறி புறப்பட்டார். பார்த்தார் எங்கேயோ மங்கள சப்தம் கேட்கறது, கல்யாண கோஷ்டி ஏதோ வரதுராப்பா, இவாளை புடிச்சுட்டோமானா 1 வருஷம் என்ன 10 வருஷத்துக்கு கூட ததியாராதனை பண்ணலாம் போட்டிருக்கு, எத்தனை நகை போட்டு இருக்கா பத்தியா, அவளை போய் மிரட்டி அதை அபகரிச்சுடணும்னுட்டு ஆழ்வார் போய் தன்னுடைய வாளை காட்டி மிரட்டி எல்லா திருவாபரணங்களையும் பறித்துக் கொள்ள, பெருமாளுடைய திரு விரலில இருக்கக்கூடியதான மெட்டி மட்டும் வராமல் போக அதை ஆழ்வார் தன்னுடைய திரு பல்லாலைய கடித்து கழற்ற முயல, எம்பெருமானுடைய திருவடி விரல் ஆழ்வார் வாயிலே பட்டவுடனே அது பிரசாதமாக ஆழ்வாருக்கு ஞானம் ஆழ்வாரானவர் எம்பெருமானை இவன் பெருமாள் என்று உணர்ந்து சேவிக்க பெருமாள் அந்த திருமணம் கொள்ளைன்னு சொல்லக்கூடிய வயல்வெளியிலே வேதராஜபுரம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்திலே ஆழ்வாருக்கு திருமந்திரத்தை உபதேசம் பண்ற. கொல்லை அப்படின்னா தோட்டம், வயல்வெளி, கழனின்னு அர்த்தம். திருமண கோலத்திலே பெருமாளும் பிராட்டியும் அந்த கொல்லையிலே ஆழ்வாருக்கு உபதேசம் பண்ணினபடியினாலே திருமணங்கொள்ளைன்னு திருநாமம். அந்த பெருமாளுக்கு வேதராஜன்னு பெயர். அவன் சேவை சாதித்த ஆழ்வாருக்கு உபதேசம் பண்ணபடினாலே வேதராஜபுரம்னு பெயர். அது எங்க இருக்குன்னா இந்த திருநகரியில இருக்கக்கூடிய ஆழ்வார் கோயிலில இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கக்கூடியது அந்த திருமணங்கொள்ளைன்னு சொல்லக்கூடிய வேதராஜபுரம். திருமந்திரோபதேசம் ஆயிடுத்து. ஆழ்வார் நாம் எதற்காக பிறந்தோம் என்பதை உணர்ந்து எம்பெருமானை பாசுரங்களால் பாட ஆரம்பித்து விட்டார். இப்போ ஆழ்வாரானவர் அந்த நாராயண மந்திரம் உபதேசமா பெற்றாரே, அந்த மந்திரத்தினுடைய சாராம்சங்கள், அதனுடைய சிறப்புகள், அதனுடைய பலன்களை எல்லாம் பாசுரங்களாக வாடினேன் வாடி வருந்தினேன்னு சொல்லி 10 பாசுரங்கள் பாட ஆரம்பித்தார். ஆரம்பிச்சுட்டு 6 பிரபந்தங்களை பாடி 80க்கும் மேற்பட்ட திவ்யதேசங்களை மங்களாசாசனம் பண்ணின ஆழ்வாராக பெரிய ஸ்ரீ வைஷ்ணவ சிம்மமாக எழுந்தருளியிருந்தார் ஆழ்வார்.
அவர் பாட ஆரம்பித்தது இங்கேன்றது ஒரு விசேஷம். இப்படி ஆலிநகருக்கு மணவாளனாக வந்து மாப்பிள்ளையா ஆலின்னு சொல்லக்கூடிய ஊருக்கு வந்து பூர்ண மகர்ஷியினுடைய பெண்ணான பூர்ணவல்லியை திருமணம் செய்து கொண்டு பொற்குவியல்களோடு கூட திருநகரியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான் பெருமாள். பூர்ண மகர்ஷி தனக்கு ஒரே பொண்ணுன்னுட்டு தாயாரை போல நிறைய ஸ்திரீதனத்தோட கல்யாணம் பண்ணி கொடுக்க, அந்த ஸ்திரீதனம்னு சொல்லக்கூடிய பொற்குவியல்களை எல்லாம் கொண்டு இந்த பெண்ணும் மாப்பிள்ளையும் சொந்த ஊருக்கு திரும்பிட்டு இருக்கிறச்ச, அப்போ ஆழ்வார் இவாள் இடத்திலே இருந்து அபகரிச்சு திருமந்திரத்தை உபதேசமாக பெற்றார். எல்லோரும் கத்திய காட்டி பணத்தை தான் வாங்கிப்பா, ஆழ்வார் கத்திய காட்டி திருமந்திரத்தை வாங்கின்றார்னு சுவாமி தேசிகன் கொண்டாடுறார். வையமெல்லாம் மறை விளங்க வாழ் வேல் ஏந்தும் மங்கையர்கோன். ஆழ்வார் வாளை ஏந்தி கொண்டிருப்பது எதற்காக? உலகத்திலே வேதமானது புரிய வேண்டும் என்பதற்காக. எப்படி வேதம் புரிகிறது உலகத்திலே? வேதத்தினுடைய சாரமான சரணாகதி சாஸ்திரத்தை, சரணாகதி மார்க்கத்தை சொல்லக்கூடியதான விசேஷமான அஷ்டாட்சர மந்திரம்னு சொல்லக்கூடிய திருமந்திரமானது ஆழ்வாருக்கு இங்கு உபதேசிக்கப்பட்டு அதனுடைய சாரத்தை ஆழ்வார் லோகத்திலே பரப்பி அதன் மூலமா வேதம் லோகத்திலே விளங்கியதுன்னு சுவாமி தேசிகன். அதனாலே வையம்னு சொல்லக்கூடிய இந்த உலகமெல்லாம் வேதத்தினுடைய சாரமான அர்த்தங்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக வாளை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய திருமங்கை ஆழ்வார்னு சுவாமி கொண்டாடுறார் ஆழ்வார். அப்படி வேதங்களினுடைய சாரங்களாக 6 பிரபந்தங்களை அருளி செய்தவர் உத்தமமான திருமங்கை ஆழ்வார். இந்த இடத்துல ஆழ்வார் வாளையும் வேளையும் காட்டி எம்பெருமானிடத்திலே வழிப்பறி செய்து திருமந்திரத்தை கிரகித்தபடியினாலே ஒவ்வொரு வருஷமும் பங்குனி உத்தர தன்னைக்கு முதல் நாள் இந்த எம்பெருமான் திரு ஆலின்னு சொல்லக்கூடிய திவதேசத்திற்கு போய் அங்கே இந்த தாயாரை திருக்கல்யாணம் பண்ணி கொள்கிறான். அதாவது பெருமாளுக்கும் தாயாருக்கும் திரு ஆலியிலே கல்யாண உற்சவம் நடக்கிறது. கல்யாணம் பண்ணிட்டு புதுமண தம்பதிகளா அவ 2 பேரும் இந்த வேதராஜபுரம்னு சொல்லக்கூடிய திருமணங்கொள்ளையை கடந்து வருகிற போது ஆழ்வார் போய் வேடுபரி உற்சவம் நடக்கிறது. ஆழ்வார் போய் வாழை காட்டி பெருமாளை மிரட்டி வஸ்துக்களை எல்லாம் கிரகிச்சுண்டு பெருமாள் அனுகிரகத்தினாலே ஆழ்வாருக்கு திருமந்திரோபதேசம் பண்ணப்பட்டு அங்கே வாடினேன் வாடின்ற பாசுரங்கள்லாம் சேவிக்கப்பட்டு கோஷ்டி தொடங்கப்பட்டு விசேஷமா அந்த வேடுபரி உற்சவம்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு கூட ரொம்ப ஜெகத் பிரசித்தமான உற்சவமா நடக்கிறது. கடைசியில 4 யுகங்கள்ல திருமங்கை ஆழ்வார் எப்படியெல்லாம் இருந்தார் அப்படின்ற பூர்வ ஜன்ம ஞாபகத்தை எல்லாம் பெருமாள் அவருக்கு அனுகிரகம் பண்ணி ஸ்ரீரங்கத்திலே இருந்த போது பெருமாளிடத்திலே திருமங்கை ஆழ்வார் எனக்கு மோட்சம் தாங்கோன்னு கேட்டு நம்முடைய தெற்கு வீட்டுக்கு வாரும் அங்கே உமக்கு மோட்சம் தருகிறோம்னு பெருமாள் சொல்லி ஸ்ரீரங்கத்துக்கும் இன்னும் தெற்கே இருக்கக்கூடியதான திருக்குறிங்குடி திவதேசத்திற்கு போய் அந்த எம்பெருமானை மங்களாதாசனம் பண்ணின போது ரங்கநாதன் திருக்குறுங்குடியிலே வைஷ்ணவ நம்பியாக ஆழ்வாருக்கு மோட்சம் அனுகிரகித்தான். அங்கே தன்னுடைய சரீரத்தை விடுத்து ஆழ்வார் ஸ்ரீவைகுண்டம் போனார். அதனால இன்னைக்கும் ஆழ்வாருடைய திருவரசுன்னு சொல்லக்கூடிய பிருந்தாவனம் திருக்குறுங்குடியிலே ஆச்சரியமாக சேவை சாதிக்கிறது. இப்படி திருமங்கை ஆழ்வாராலே திரு ஆலி திரு நகரி இந்த 2 திவ்ய தேசத்திற்கும் சிறப்பு. அவருடைய சம்பந்தம் 2 தேசத்துக்கும் உண்டு. முதல் 3 யுகங்களிலும் சரி, 4வது யுகமான இந்த கலியுகத்திலும் சரி ஆழ்வாருக்கும் ஆலிக்கும் சம்பந்தம் உண்டு. இந்த திருநகரின்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம் உருவானதே ஆழ்வாருக்கு எம்பெருமான் அனுகிரகம் பண்ணணும்னு திவ்ய தம்பதிகளா வந்து திருமந்திரோபதேசம் பண்ணி அவ வந்து கோயில் கொண்டதுனாலதான் திருநகரி உருவாச்சு. அப்படி 2 க்ஷேத்திரத்துக்கும் ஆழ்வாருக்கும் விசேஷமான சம்பந்தம் உண்டு. அது மட்டுமல்லாமல் இந்த திருநகரி எம்பெருமான் திருவாலியிலே பிறந்த பிராட்டியை மணவாளனா கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக போனான். அதனால பெருமாளுடைய சம்பந்தம் பிராட்டியினுடைய சம்பந்தம் கூட பரஸ்பரம் 2 திவ்ய தேசத்திற்கும் உண்டு. அதனாலே திரு ஆலி திரு நகரி 2த்தையும் சேர்த்து ஒரே திவ்ய தேசமாக அனுபவிப்பதுதான் நம்முடைய சம்பிரதாயம். இதுக்கு மேல கடைசியில ஆழ்வாருக்கு திருக்குறுங்குடியிலே மோட்சம். ஆழ்வாருடைய கடைசி காலத்திலே அவருடைய பக்தர்கள்லாம் அவரை போல ஒரு விக்கிரகம், குமுதவள்ளி நாச்சியாரை போல ஒரு விக்கிரகம் பண்ணி அதிலே ஆழ்வாருடைய சக்தியை எழுந்துருள பண்ணி தர வேணும் என்று பிரார்த்திக்க ஆழ்வார் தன்னை போல நாச்சியாரை போல பண்ணப்பட்ட பிம்பத்திற்கு எதிரே நின்று அந்த பிம்பத்தை பார்த்து வா என்று அழைக்க அந்த பிம்பம் வந்ததாகவும் அந்த விக்கிரகத்தை ஆழ்வார் அப்படியே சேர்த்து கட்டிண்டு தன்னுடைய சக்தியை எல்லாம் அதிலே பிரயோகம் பண்ணிவிட்டதாகவும் அந்த பிம்பமே பிற்காலத்திலே ஆழ்வாருடைய அவதார ஸ்தலமான திருநகரியிலே எழுந்தருள பண்ணப்பட்டு இன்று வரை நம்மாலே சேவிக்கப்படுகிறது அப்படின்னு சில பேர் சொல்றா. அது ஒண்ணு. ஆழ்வார் திருவாராதன பெருமாள் சிந்தனைக்கினியான் ஆலிநகருக்கு அதிபதியா இருக்கிறச்ச அந்த ஊர்லயே அவன் ஆராதனை பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் ஆழ்வார் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் அந்த பெருமாளை ஏழை பண்ணிட்டு தானே போவார். அப்படியே ஏழை பண்ணிட்டு போய் கடைசியில ஆழ்வார் பரமபதிக்கிற போது திருக்குறுங்குடியிலே அந்த பெருமாள் தங்கிவிட்டார். அப்படியே
ஆழ்வார் பரம்பதிச்சா விட்டு அந்த பெருமாளை திருக்குறுங்குடியில இருக்கிறவா காலங்காலமா ஆராதனம் பண்ணிட்டு வந்து ராமானுசர் அங்க போன போது அவர் காலத்திலே திருமங்கையாழ்வாருடைய திரு ஆராதன பெருமாளை அவருடைய அவதார ஸ்தலமான திருநகரியிலே அவருடைய விக்கிரகத்துக்கு பக்கத்திலேயே எழுந்தருள பண்ணி அவருக்கு தலிகம்சம் பண்ணி அந்த பிரசாதத்தை தான் ஆழ்வாருக்கு கண்டருள பண்ண வேணும் அப்படின்னு ராமானுசர் திருவுள்ளப்பட்டு திருக்குறுங்குடியிலிருந்து ஏழை பண்ணிட்டு வந்து ஆழ்வாருடைய அவதார ஸ்தலத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த திருநகரியிலே ஆழ்வார் சன்னதியிலே பிரதிஷ்டை பண்ணினார் அப்படின்னு சொல்றா. இப்படி ஆச்சரியமா திருமங்கை ஆழ்வாருக்காக சேவை சாதித்த பெருமாள் சிந்தனைக்கினியான். இதோட இன்னைக்கு முடியறது. நாளைக்கு ஆழ்வார் அனுபவம் உற்சவங்கள் அதெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு. ஆழ்வார் திருமேனி வர்ணனம் எல்லாம் இருக்கு. நாளைக்கு பார்க்கலாம். அஜ்ஞானினா மயா தோஷான் அசேஷான் விஹிதான் ஹரே க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைல சிகாமனே.